VMware at 123 போடுங்க. பாஸ்கர் ஒரே நிமிஷம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு விண்டோஸ் சர்வர்ல டிஎன்எஸ் போட்டு தென் அதுக்கு அடுத்து நம்ம vCenter இன்ஸ்டலேஷன் வந்து பார்க்க போறோம். பாஸ்கர் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே பிரதர். பாஸ்வேர்ட் மறந்துடாதீங்க, இதுதான் பிரைமரி. ஓகே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே கிளாஸ் முடிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு இன்டிமேட் பண்ணுங்க. ஓகே நீங்க குரூப்ல போட்டுருக்கீங்களா? இல்ல நம்ம குரூப்ல இல்ல, எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க கிளாஸ். ஓகே பாலா ஆக்சுவலா ESXi 0 ன்னு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அத நேம் ரீநேம் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க, ரீநேம் பண்ணிடுங்க. என்னது 01 ன்னு போடுங்க. ஓகே என்டர் கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா எடிட் போங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஒரு ESXi ஹோஸ்ட்ல வெர்ஷன் என்ன 7 இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டால் பண்ணிருக்காரு. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு பிரதர், நேத்தே முடிச்சிட்டேன். ஓகே இப்போ இதோட ரிசோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா வச்சிருக்காரு. 4GB RAM 120GB ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காரு. இது வந்து சப்போர்ட்டே ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ரிசோர்ஸை இன்க்ரீஸ் பண்றோம். சரியா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னன்னா வந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18GB RAM வேணும். ஓகே, ஆல்ரெடி இவரோட சிஸ்டர் வந்து 48GB இருக்கா. RAM எவ்வளவு இருக்கு? 40GB இருக்கு. உங்களோட டாஸ்க் மேனேஜருக்கு போங்க, அது காமிச்சிரும் உங்களுக்கு. டாஸ்க் மேனேஜர் இப்போ ஒரு போட்டுருக்க 7.0க்கு மினிமம் ரெக்யர்மென்ட் என்ன? ஆக்சுவலா 7.0க்கு இது மினிமம் ரெக்யர்மென்ட் கிடையாது. நான் சொல்றது vCenter இன்ஸ்டால் பண்றதுக்கு மினிமம் வந்து 16GB RAM நமக்கு வேணும். இல்ல அதான் இப்போ vCenter 7.0 தான வரப்போகுது வெர்ஷன் அப்படினா அதான் கேக்குறேன். ஆமா. அதாவது என்னன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ESXi ஹோஸ்ட்ன்றது தான் நம்ம ஒரு பிசிக்கல் மிஷின்ல வந்து ஹைப்பர்வைசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஹைப்பர்வைசர்ல ESXi ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அந்த ESXi ஹோஸ்ட் தான் வந்து இப்போ வெர்ஷன் 7 நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ESXi ஹோஸ்ட் வெர்ஷன் 7. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா vCenter இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ஹைப்பர்வைசர் ESXi ஹோஸ்டுக்குள்ள vCenter இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த vCenter வந்து பாத்தீங்கன்னா ஒரு VM இன்ஸ்டால் ஆகும். ஒரு VMனா லைக் எப்படி ஒரு விண்டோஸ் மிஷின், ஒரு கிளைண்ட் மிஷின்ஸ், லினக்ஸ் மிஷின்ஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு VM வந்து அது இன்ஸ்டால் ஆகும். அப்போ அந்த VMக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 250GB ஹார்ட் டிஸ்க் வேணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 16GB வந்து மெமரி வேணும். ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த நம்ம ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு 20GB கொடுத்தாதான் அந்த 20GB 16GB வந்து அதை யூஸ் பண்ணும். இல்ல அதுக்கு கம்மியா நீங்க 4GB கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லேயே ஸ்டாப் ஆயிடும். புரிஞ்சா நான் சொல்றது? இல்ல திரும்பி கிளாரிட்டி கொடுக்கணுமா? ஓகே கைஸ் வந்து என்னன்னா ஒரு பிசிக்கல் மிஷின்ல நம்ம என்ன பண்றோம்னா ஹைப்பர்வைசரா மாத்துறோம். அதுக்கு தான் நம்ம ESXi ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம். ஸோ நேற்று இன்ஸ்டால் பண்ணிருப்பார் பாலா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து அந்த ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றதுக்கு மினிமம் 2GB RAM இருந்தாலே போதும், அது இன்ஸ்டால் ஆயிடும். பட் அந்த ஹைப்பர்வைசருக்குள்ள வந்து நம்ம n நம்பர் ஆஃப் VM கிரியேட் பண்ண போறோம். அப்போ VM கிரியேட் பண்றோம்னா அந்த VMக்கு தேவையான ரிசோர்ஸ் வேணும். ஸோ அப்போ ரிசோர்ஸ் வந்து 2GB RAM வந்து ஹோஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த ஒரு ரிசோர்ஸ் நீங்க ஆட் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் வேணும். அப்படின்றப்போ நமக்கு மெமரி வந்து ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த ரிசோர்ஸை வந்து இதில் நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து என்னன்னா நம்ம ப்ரீ ரிக்வஸ்ட் என்ன பண்ணோம்னா அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து VMஏ நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இப்போ என்னன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் போங்க போல, ப்ராசஸர்ல பெர்ஃபார்மன்ஸ் போங்க. லெஃப்ட் சைடில் பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஐகான், தேர்ட் ஐகான், தேர்டு பவர் இருக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து இது மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. இதை கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சிபியூன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கோர் 12 கோர் இருக்கு, 16 லாஜிக்ஸ் இருக்கு. பார்த்தீங்களா? ஆக்சுவலா இவரோட சிஸ்டம் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இவர் சிஸ்டம் வந்து கோர் பி கோர்னு இப்போ இருக்க டெக்னாலஜில இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து அதெல்லாம் மறந்துடுங்க. டோட்டல் 12 கோர் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 கோர் நீங்க என்ன டிபெண்ட் பண்றோம்னா எந்த ஒரு VM கிரியேட் பண்ணாலும் அந்த VMக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர் ப்ராசஸர் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த 12 கோரை வந்து இவர் என்னன்னா 6 VM கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா 6 ESXi ஹோஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இதை நம்ம இந்த ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து நம்ம மீதிக்கெல்லாம் அலாட் பண்ண போறோம். ஸோ அதனால தான் வந்து மெயினாக தேவை இந்த கோர் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இவர்கிட்ட 12 கோருக்கு இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த லேப் செட்டப்பை ரெடி பண்ண போறோம். ஓகே, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது மெமரி போங்களேன், லெஃப்ட் சைடு மெமரியா. மெமரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 40GB 39.7GB இருக்கு. ஓகே, ஸோ 39.7GB இப்போ கரண்டாவே 12GB வந்து சிஸ்டமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பாருங்க.
12.5னா 13 GB ஆல்மோஸ்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 40 GB 13 GB போயிடுச்சுன்னா வந்து நமக்கு எவ்வளவு காமிக்குது? 27 GB காமிக்குதா? 27 GB 26 GB வச்சுங்க. இந்த 26 GBல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வந்து இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இந்த விஎம் ரன் பண்ணும்போது மத்த எந்த டாஸ்க்குமே ரன் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அதுக்கு மெமரி கன்சம்ஷன் அதிகமா எடுத்துக்கும். ஸோ ஸ்லோவாகும், லேக் ஆகும். ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஎம்னா விஎம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை ஷட் டவுன் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 27 GB தான் நம்ம இப்போ பிளான் பண்ணி பிரிக்க போறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு 20 GB கொடுத்துட்டோம்னா இன்னொரு 7 GB தான் இருக்கும். அந்த 7 GB நம்ம இன்னொரு ஒரு விஎம்க்கு கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்வருக்கு ஆல்ரெடி 4 GB கொடுத்துட்டோம். ஓகே. சரியா? ஸோ இப்போ இது அந்த 4 GB கொடுத்தனால தான் அந்த 12+4 ஆட் ஆகி, அதாவது சாரி 12க்குள்ள தான் அந்த 4 GBயும் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த சர்வர் இந்த மிஷின் வந்து 8 GB எடுத்திருக்கு. பிளஸ் அந்த 4 GBனால 12.25 GBன்னு காமிக்குது. ஓகேவா? ஓகேங்க. ஓகே. ஆல்ரெடி விண்டோஸ் சர்வருக்கு நம்ம 4 GB கொடுத்துட்டோம். ஓகே. மிஷினோட ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட மெமரி பிளஸ் 4 GB அது ஆட் ஆகி 12 GBன்னு காமிக்குது. டோட்டல் 40 GB 12 GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ 12 GB யூஸ் ஆனால ரிமைனிங் 28 GB தான் நம்ம யூஸ் பண்ணணும். 28 GBல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? 20 GBக்கு வந்து ESXi 0க்கு கொடுக்க போறோம். 01க்கு இன்னொரு 8 GB ESXi 02க்கு கொடுக்க போறோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கேம் பிளே பண்ண போறோம். இந்த லேபை செட்டப் பண்ண போறோம். ஸோ வந்து இப்போ மெமரி இதுல ஓகே. அதுக்கப்புறம் டிஸ்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் ரிசோர்ஸ். ஓகே. ப்ரீ செக்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு முன்னாடியும் வந்து ரிசோர்ஸ் செக் பண்ணணும். ரிசோர்ஸ் வந்து மேண்டட்ரி. ஸோ இப்போ இவரோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 DB இருக்கு. SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அங்கே நம்ம பார்த்துட்டோம் 700 GBக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இவரோட ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வந்து 300 GB தான் இப்போ நமக்கு தேவை. ஸோ அப்போ வந்து 300 GB நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். மீதியை வந்து நம்ம ஸ்டோரேஜாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ வந்து ப்ரோக்கு போயிருங்க. ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த ரேம் வந்து நீங்க 20 GB மாத்த போறீங்க. கால்குலேட்டர்ல 20 × 1024 ஆட் டைப் பண்ணுங்க. ஸோ 1 GB 1024 MB. ஓகேவா? ஸோ அதை கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டா நம்ம கொடுக்க போறோம். 24 × 20 யா எவ்வளவு? 20,480 MB. ஓகே. அங்க என்டர் பண்ணுங்க 20,480. ஓகே ஃபைன். இந்த ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. ப்ராசஸர் கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராசஸர் ஓகே 2, நம்பர் ஆஃப் கோர் 2ன்னு கொடுத்துருக்காரு. ஸோ இங்க வந்து என்னன்னா நமக்கு கோரும் கொஞ்சம் ஜாஸ்தியா தேவைப்படும். அப்போ வந்து என்ன இன்னொரு அந்த 1 2 ஆக்கிருங்க போல. ஓகே. 2 கோர் ஆக்கிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 4 ப்ராசஸர் காமிக்குதா? ஓகே. இது மினிமம் இருக்கட்டும். அடுத்து ஹார்ட் டிஸ்க் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து என்னன்னா பை டிஃபால்ட்டா இவர் வந்து 120 GB கொடுத்துட்டாரு. இது நமக்கு பத்தாது. ஓகே. இது எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அங்க கீழே எக்ஸ்டெண்டட்னு ஒன்னு இருக்கு பாருங்க, எக்ஸ்பேண்ட்னு. ஓகே. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து 300 GB மாத்துங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி அதை மாத்த முடியாது. அதனால நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம். ஓகே. எக்ஸ்பேண்ட் கொடுத்துறலாமா? எக்ஸ்பேண்ட் கொடுங்க. ஓகே கொடுங்க. ஃபைன். அப்புறம் வந்து நெட்வொர்க் கிளிக் பண்ணுங்க. நெட்வொர்க் அடாப்டர்ஸ் கஸ்டம் கிளிக் பண்ணுங்க. அப்ப சொன்னேன்ல கஸ்டம். ஓகே. VNet NAT 8. ஓகே ஃபைன். கைஸ் என்ன பண்ணிருக்கோம்னா வந்து நம்ம ஒரு vCenter இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு வந்து மினிமம் தேவை வந்து பாத்தீங்கன்னா 16 GB RAM வேணும், 2 கோர் ப்ராசஸர் வேணும், 300 GB ஹார்ட் டிஸ்க் வேணும். ஸோ ஓகேவா? அதாவது 250 மினிமம் தேவை. அதனால நான் ஒரு 300 கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் நமக்கு இருந்தால் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம வந்து vCenter இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? இது வந்து ஒரு சர்வர் பிசிக்கல் சர்வர் வச்சுக்கோங்க. இந்த சர்வர்ல இந்த ரெக்யர்மெண்ட் இருந்தா தான் நம்ம சொல்லுங்க ப்ரோ. இந்த ஹார்ட் டிஸ்க் நம்ம 300 குரோங்களா, இதுதான் நம்ம டேட்டா ஸ்டோரேவா யூஸ் பண்ணுவோம் இல்லீங்களா? இல்ல அது வேற இது வேற. ஆமாமா. இந்த ஹார்ட் டிஸ்க் ஆக்சுவலா வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணும்னா vCenterக்கு வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் டேட்டா ஸ்டோர் எடுத்துக்கும். சரியா? ஓகே ஓகே. அதான் கேக்குறேன். vCenterக்கு வந்து vCenter இன்ஸ்டால் பண்ணும்போது 16 டிஸ்க் கிரியேட் ஆகும். ஓகேவா? 16 டிஸ்க் கிரியேட் ஆகும். ஓகே. 16 டிஸ்க்கு வந்து மெமரி ஸ்பேஸ் வேணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம தின் ப்ரொவிஷன் கொடுக்கறனால இந்த இதுல இருந்து இது எடுத்துக்கும்.
பட் டேட்டா ஸ்டோர் வந்து நம்ம தனியா கொடுத்தா மட்டும் தான் வந்து வி மோஷன் நடக்கும். ஓகேவா? அப்போ டேட்டா ஸ்டோருக்கு நீங்க அது எங்கிருந்து எடுத்துக்கோங்க இந்த லேப் அது நம்ம தனியா வந்து சான் கான்ஃபிகர் பண்ணி நம்ம அதுல ஆட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. அப்ப தனியா இதுக்குன்னு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். டேட்டா ஸ்டோர் தனி, அது தனி செக்ஷன். அதான் வந்து விண்டோஸ் சர்வர் ஒன்னு இப்ப இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? ஆமா ஆமா. அதுல வந்து டேட்டா ஸ்டோரை நம்ம கிரியேட் பண்ணி அந்த டேட்டா ஸ்டோரை வந்து இந்த ESXi ஹோஸ்ட் அக்சஸ் பண்ண மாதிரி பண்ணுவோம். ஓகே. சரியா? சில என்வாயர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சான் ஸ்டோரேஜ் இருக்கும். சில என்வாயர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்வரே ஸ்டோரேஜா மாத்திக்கோங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம எந்த டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்தாலும் அதை நம்ம வந்து ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம தான் நம்ம இந்த செட்டப் ரெடி பண்ண போறோம். ஸோ நம்ம லேப் செட்டப்ல வந்து தனியாக ஸ்டோரேஜ் வாங்கி வைக்க முடியாது. ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து அரௌண்ட் 15 lakhs 20 lakhs 30 lakhs வந்துடும் பேஸ்ட் ஆன் ஸ்டோரேஜ் சைஸ். அதனால நம்ம இருக்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஓகே கொடுத்துருங்க போலாம். இதுக்கப்புறம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கொடுங்க. ஓகே ஃபைன். சி இது பவர் ஆன் பண்ணிடுங்க. அவர் பக்கத்துல இருக்க விண்டோஸ் மிஷின் போங்க. மூவ் இட்னு கொடுத்துருங்க. அந்த விண்டோஸ் மிஷின் கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் மிஷின் போயிட்டீங்களா? உள்ள கிளிக் பண்ணுங்க. ஓகே. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ள லாகின் பண்ண போறாரு. லாகின் பண்றதுக்கு கண்ட்ரோல் டெலிட் இருக்குல்ல, நீங்க இங்க அடிக்க கூடாது. மேல அந்த பாஸ் பட்டன் பக்கத்துல ஒரு கீபோர்டு ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. யா இதான். ஓகே பாஸ்வேர்ட் கொடுங்க. சரி இப்போ வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எஸ் கொடுத்துங்க. ஸோ ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் விண்டோஸ் சர்வரை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. அங்க மேல ஐகான் இருக்கு இல்லையா, லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3வது ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீன் பெருசாகும். கடைசியில் இல்லைன்னா நம்ம டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த விஎம் கிளிக் பண்ணுங்க. மேலே மெனுவில் விஎம் இருக்கு இல்லையா, விஎம் கிளிக் பண்ணுங்க. அங்கே இன்ஸ்டால் விஎம் டூல்ஸ் இருக்கு பாருங்க, கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து இந்த சர்வருக்குள்ளே போனீங்கன்னா சிடி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் ஆட் ஆயிருக்கும் பாருங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. காமிக்குதா? டிவிடி டிரைவ் சர்வருக்குள்ள போங்க. இப்போ நீங்க சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்குள்ள ஓபன் பண்ணுங்க. சிடி டிரைவ் ஓபன் பண்ணுங்க. மைக் மட்டும் போங்க. ஒரே நிமிஷம், அது எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். கீழ அந்த மஞ்சள் கலர் ஃபோல்டர் இருக்குல, அதை கிளிக் பண்ணுங்க. இங்கங்களா? ஓகேங்க. ஓகே ஓகே. சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் பிசி கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல இருக்குல. ஓகே ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, விஎம் ஓட மெயின் ஒரு அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து டிரைவர்ஸோட டூல்ஸ் இருக்கும். அந்த டிரைவர்ஸ் டூல்ஸ் கால்டு விஎம்ஆர் டூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கொடுத்தோன்னே இங்கே அது ஒரு டிரைவராக மவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வழியாக வந்து என்னன்னா இந்த சர்வருக்குள்ள டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த விஎம் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க, டிரைவர் இன்ஸ்டால் ஆகும். யா ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்கும்? ஸோ நம்ம வந்து ப்ரோ இப்போ அந்த விஎம் கிளிக் பண்ணனால தான் அந்த விஎம் டூல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணீங்களா, இல்ல ஆல்ரெடி இதுல ஆயிருக்குங்களா? நம்ம கிளிக் பண்ணனால தான் வந்தது, இல்லைன்னா வந்திருக்காது. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஃபினிஷ் தான். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து பிக் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இந்த விஎம்ஆர் டூல்ஸ்ங்கிறது ஜஸ்ட் வாய்ஸ் கேட்கலாமா? கேக்குதா இப்போ? கொஞ்சம் லவுடா பேசுங்க. இல்ல இப்போ இந்த விஎம்ஆர் டூல்ஸ்ங்கிறது ஜஸ்ட் டிரைவர்ஸ் மட்டும் தானா, இல்ல தாண்டி ஏதாவது கான்செப்ட் இருக்கா அதுல? நிறைய கான்செப்ட் இருக்கு. இப்போதைக்கு டிரைவர்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே எஸ் கொடுங்க. இந்த சர்வர் வந்து ரீபூட் ஆனாதான் வந்து அந்த டிரைவர்ஸ் வந்து வைக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டியா ஸ்கிரீன் தெரிஞ்சதுல, இப்போ பெருசாயிடுச்சு பாருங்க. ஸோ அப்போ இதுக்கு உண்டான கிராபிக்ஸ் டிரைவர்ஸ் இருக்கும், ஆடியோ டிரைவர்ஸ் இருக்கும், ஆல் டிரைவர்ஸ். ஓகேவா?
இந்த விஎம் டிரைவர்ஸே நிறைய இருக்குமா. ஆக்சுவலா வந்து கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை வந்தா டிரைவர் தான் இஷ்யூ. ஸோ ஒரு ஹார்ட்வேர் மைக்ரேஷன் நீங்க பண்றீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்றீங்க, எல்லாமே டிரைவர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹார்ட்வேர் பேஸ்ல பிசிக்கலா வர ப்ராப்ளம் ஃபுல்லாக வந்து இது வழியா வரும், டிரைவர்ஸ் வழியா வரும். ஸோ ஒரு பேட்ச் அப்டேட் பண்றீங்க, அப்போ வந்து அந்த டிரைவர்ஸ் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். ஸோ அப்படின்றப்ப இது வேற வேற சினாரியோல யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்க சினாரியோ வந்து இந்த ஹார்ட்வேருக்கு டிரைவர் அது வழியா நம்ம புஷ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணுங்க போலாம். கண்ட்ரோல் டெல்டி எப்படி கொடுப்பீங்க? ஓகே ஃபைன். உள்ள வந்துட்டீங்களா? சரி, இப்ப பாலா ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் இருக்குல்ல, அது பக்கத்துல மினிமைஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. எதுங்களா? மினிமைஸ். ஓகே. இதுதான் விண்டோஸ் வந்து லாகின் பண்ண உடனே உள்ள வர ஸ்கிரீன். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்னன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நோட் பேட் ஓபன் பண்ணுங்க போலாம். நோட் பேடோ வேர்டோ ஓபன் பண்ணுங்க. நான் சொல்ற வந்து ரிக்வெஸ்ட், ப்ரீ ரிக்வெஸ்ட் அதெல்லாம் ஃபில் பண்ணாதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகும். ஓகேவா? ஓகே, நோட் பேடோ வேர்டோ ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, ஓகே. நாம இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா விண்டோஸ் சர்வர் 2016 இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகேவா? OS போட்டு கோலன் போட்டு போட்டுக்கோங்க. Win 2016 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து என்ன நம்ம என்னென்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டேப் அடிங்க, என்டர் அடிங்க ப்ரோ. ஓகே. ஐபி அசைன் பண்ணும். ஓகே, ஐபி போடுங்க. அடுத்து ஒரு என்டர் அடிங்க, சும்மா ஐபி அடிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம், அந்த ஐபி அட்ரஸ் போடுறீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிக்னு போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் ஸ்டாட்டிக். ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் இருக்கணும், டைனமிக் கலந்து கொண்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஹோஸ்ட் நேம் போட்டீங்கன்னா கீழே அடுத்து என்டர் அடிங்க. ஹோஸ்ட் நேம்க்கு அப்புறம் டிசேபிள் ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து எனேபிள் ஆர்டிபி ஆக்சஸ். யா, ஆர்டிபின்றது என்ன பிரதர்? இது இந்த பி இல்ல பி, பிங்களா? ரிமோட் டெஸ்க்டாப் கேள்விப்பட்டது இல்லையா? ஓகே. ஆர்டிபி ஆக்சஸ் எனேபிள் பண்ணும். ஓகேவா? ஓகே. யா, சரி. இதே இது வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாய்ஸ் வழியா போடுறோம். ஓகேவா? இல்லை நீங்க வந்து ஒரு டெம்ப்ளேட் வழியா ரன் பண்றீங்க, இல்ல ஒரு க்ளோனை ரன் பண்றீங்க அப்படின்னா வந்து ஒரு கமாண்ட் இருக்கு, syspripன்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது லேட்டரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, syspripனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல எடுப்பார். ஓகேவா? ஓகேங்க. ஸோ இப்போ வந்து என்னென்ன பண்ணணும்? ஐபி செட் பண்ணணும் ஸ்டாட்டிக்கா, ஹோஸ்ட் நேம் செட் பண்ணணும் இதுக்கு, அப்புறம் வந்து ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும், ஆர்டிபி எனேபிள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவல் போக முடியும். சரியா? அடுத்து கடைசி என்ன பண்ணுங்க? கடைசி வந்து ஏடி கான்ஃபிகர் பண்ணணும், டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணணும். என்ட்ரடிங்க ஸ்பேஸ். யா, ஏடி மீன்ஸ் ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே, டிஎன்எஸ். சரி, இப்போ நியூவா ஒரு செட்டப் கிரியேட் பண்றீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ஏடி கான்ஃபிகர் பண்ணணும், டிஎன்எஸ் ஃப்ரெஷ்ஷா கான்ஃபிகர் பண்ணணும். எக்ஸிஸ்டிங் செட்டப்ல வந்து ஒரு சர்வரை நீங்க போடுறீங்கன்னா இது வந்து சைல்டு டொமைன் தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி ஃபாரஸ்ட் கிரியேட் ஆயிருக்கும். இது வந்து சைல்டு டொமைன் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ அப்பன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் டிஃபரெண்டா இருக்கும். புதுசா கான்ஃபிகர் பண்ற செட்டப் வந்து இந்த ப்ரொசீஜர் தான். ஏடி டிஎன்எஸ் இருக்கும். ஒரு என்வரன்மெண்ட்ல வந்து n நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். சர்வர்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்குள்ள நீங்க கிரியேட் பண்ண சர்வர் ஆட் பண்றீங்கன்னா இது வந்து ஒரு கிளைடு சைல்டு டொமைன். அந்த சைல்டு டொமைன் வந்து ஃபாரஸ்ட்குள்ள ஆட் பண்றீங்க. சரியா? இதே நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த செட்டப்பை கிரியேட் பண்ணோம்னா நம்ம தான் ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும். சரியா? அந்த ஃபாரஸ்ட்ல தான் வந்து நிறைய சைல்டு டொமைன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா இப்போ நம்ம பண்ண போது ஏடி டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ண போறோம். இது பண்ணா மட்டும்தான் FQDNS மாறும். FQDNனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் நேம் சொல்லிட்டு மாறும். ஒரு சர்வரா வந்து ஒரு ஐபி வழியா கால் பண்றதுக்கும் நேம் வழியா கால் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? லைக் google.com போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகுறதுக்கும் அதோட ஐபி அட்ரஸ் போட்டு ஓப்பன் ஆகுறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஐபி நம்ம மெமரி பண்ண மாட்டோம், நேம் வழியா தான் நம்ம ஈஸியாக அதை மெமரி பண்ணிக்கும்.
ஸோ அப்போ அந்த நேமும் ஐபியும் பைண்ட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஎன்எஸ். ஓகே, டொமைன் நேம் சர்வீஸ். ஓகே, டொமைன் நேம் சிஸ்டம் சொல்லுவாங்க. லைக் டொமைன் நேமையும் ஐபியும் வந்து நம்ம பைண்ட் பண்றதுதான். ஓகே, அந்த கான்செப்ட். ஸோ அதை வந்து இது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அது மேபி நாளைக்கு கிளாஸஸ் போகலாம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து இல்லையா? ஸோ அந்த சிஸ்டர்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க போல, இல்லாட்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ரன் ஓபன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, கிளிக் பண்ணுங்க. ncpa.cpl போடுங்க. cpa.cpl cpl என்டர் அடிங்க. கைஸ், இதோட இந்த கமாண்டோட பர்பஸ் என்னன்னா நெட்வொர்க் டிரைவர்ஸ், அதாவது நெட்வொர்க் அடாப்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா நம்ம வந்து இந்த சர்வருக்கு ஒரு ஈத்தர்நெட் கார்டு தான் அவர் அலாட் பண்ணியிருக்காரு. அங்கே NAT 08ன்னு கொடுத்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல இருந்து தான் இந்த சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்களேன். சாரி, ரைட் கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் போங்க. டீடைல்ஸ் போங்க. ஸோ டீடைல்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஐபி அட்ரஸ் பாருங்க, 192.168.135.129 எடுத்துருக்கு பாத்தீங்களா? ஓகே, இதே இது உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ஐபி அட்ரஸ் பாருங்க, அது இது அப்படியே வச்சுட்டு உங்க கம்ப்யூட்டர்ல ncpa.cpl போங்க, உங்களோட பேஸ் மிஷின்ல. ncpa.cpl ஓகே கொடுங்க. ஃபைன். இப்போ இது வந்து இவரோட பேஸ் மிஷின்ல பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் அடாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அடாப்டர்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூடூத் அடாப்டர். ஸோ நீங்க ப்ளூடூத்ல ஷேர் பண்ணா தட் இஸ் ஒன் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ அதனால வந்து வயர்லெஸ் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அது ஒர்க் ஆகிறதுனால அதுக்கு ஒரு அடாப்டர் இருக்கும். அது எனேபிள் பண்ணால் அது ஆக்டிவேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்னு ஒன்று இருக்கு. இவரோட லேப்டாப்ல லேண்ட் கார்டு கனெக்ட் பண்ணா ஈத்தர்நெட்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா என்ன கொடுத்துருக்கு, விஎம்ஏ நெட்வொர்க் அடாப்டர் விஎம் நெட் 1 இருக்கு, விஎம் நெட் 8 இருக்கு. அடுத்து வைஃபை உங்களுக்கு தெரியும். வைஃபை ரைட் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் போங்க. போலாம் என்ன ஐபி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேட்டஸ்யா ஓகே. பாத்தீங்கன்னா 192.168.1. சீரியஸ்ல இருக்கு. புரிஞ்சதா கைஸ்? 192.168.1. சீரியஸ்ல இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து உங்களோட இது வந்து மொபைல் நெட்வொர்க்கா போலாம்? இல்ல பிரதர், இது வந்து மோடம்ல தான் இத கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கூடிய ஐபி சீரியஸை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு விஎம்ஆர்க்குள்ள கொடுக்க கூடாது, ஐபி கிளாஷ் ஆயிடும். புரிஞ்சுதா? ஸோ இதோட நெட்வொர்க் கான்செப்ட் வேற, நம்மளோட விஎம்க்குள்ள இருக்கக்கூடிய நெட்வொர்க் கான்செப்ட் வேற. ஸோ அப்போ அந்த நெட்வொர்க் கான்செப்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செட்டப் பண்ணாதான் வந்து எல்லா மிஷினுக்கும் நீங்க கரெக்டான ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்பன்றப்ப வந்து ஒர்க்ஸ்டேஷன் ப்ரோ போங்களேன். க்ளோஸ் பண்ணாங்க. சரி, ஒர்க்ஸ்டேஷன் ப்ரோ போங்க. மேல போனீங்கன்னா வந்து அந்த விஎம்ல கிளிக் பண்ணுங்க. விஎம் ஃபைல்ஸ் எடிட் விஎம். இருங்க, நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் வரும். டேப்ஸ் கிளிக் பண்ணுங்க. விஎம்ல மேனேஜ்னு இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணுங்க. மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்க ஆரம்பமா இருக்கும். அங்க நெட்வொர்க் வருதா? இல்ல. ஓகே, வியூஸ் கிளிக் பண்ணுங்க. எடிட் செட்டிங்ஸ்ல இருக்கும் ஜி. எடிட். ஓகே, விர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர் கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிடையாது, விர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர் இது கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ, உங்க ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ இருக்குல்ல, ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல வந்து நம்ம என்ன சீரியஸ் ஐபி அட்ரஸ் வேணும்னு ப்ரீ டிஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. எப்பயுமே இந்த சீரியஸை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன இருக்கு, பை டிஃபால்ட்டா 135 சம்திங் அது விஎம் குள்ள காமிக்குது. பட் இங்க பாருங்க, இங்க ஒரு சீரியஸ் காமிக்குது பாருங்க, 232ன்னு ஒரு சீரியஸ் காமிக்குதா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த கன்ஃபியூஷனை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா பை டிஃபால்ட் சிஸ்டம் 1 சீரியஸ்ல ஆரம்பிக்குது. இப்போ இருக்கு வந்து 2 சீரியஸ் ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ண போறோம் விஎம் குள்ள. புரியுதா? ஓகே.
பேஸ் மிஷின் 1 சீரிஸ்ல இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து விஎம்க்கு வந்து 2 சீரிஸ் ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸையும் நம்ம டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கான்ஃபிகர் பண்ண போறோம். இது தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இது தெரியல அப்படின்னா விஎம்ல எந்த ஒரு ஹோஸ்ட்டும் டிஎன்எஸ் சர்வர் ஏடி சர்வர்ஸ் ஒண்ணுமே கனெக்ட் ஆகாது. கம்யூனிகேஷன்ஸ் எரர் வரும். ஓகேவா? உங்களால எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க பண்ணிட்டு தான் மற்றதுக்குள்ள போகணும். எனிவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை ரீகரெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து சேஞ்ச் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல போல, அதை கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப்க்கு மேல இருக்கு பாருங்க. யா கைஸ் என்ன பண்ண போறோம்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ண போறோம். டெலிட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொடுக்க போறோம். டெலிட் கொடுங்க. கிளிக் பண்ணீங்களா? உங்க நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கே. சரி கைஸ், இப்போ வந்து ஆல்ரெடி 3 அடாப்டர் காமிக்குது. ஓகேவா? இங்க VNet 1 VNet 8ன்னு காமிக்குதுல. இந்த ரெண்டு எங்க இருக்குன்னா நீங்க உங்களோட பேஸ் மிஷின்ல வந்து கீழே இருக்கு பாருங்க, ncpa.cpl போனீங்களா? அங்க போங்களேன். எங்க பிரதர்? பேஸ் மிஷின்ல நெட்வொர்க் ஓபன் பண்ணீங்களா? ஆமா ஆமாங்க. அந்த இதை ஓபன் பண்ணுங்க. அதான் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். பேஸ் மிஷின் கீழே இருக்கு பாருங்க. என்னோட மிஷின்ல சொல்றீங்களா? அதான் இதுதான் பேஸ் மிஷின். ஓகேவா? ஜஸ்ட் ஓபன் பண்ணுங்க. சரி இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா விஎம் நெட்வொர்க் பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு பாருங்க. விஎம்ஏ நெட்வொர்க் அடாப்டர், விஎம் நெட் 1 விஎம் நெட் 8 இருக்கு பாத்தீங்களா? இருக்கா? தேர்டு ஃபோர்த் நான் சொல்றது இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் டெலிட் பண்ணிட்டு நம்ம ஒன்னா ஆக்கிட்டு நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம். புரியுதா? இந்த ரெண்டு தான் அங்க உள்ள காமிக்குது. இப்போ அந்த விஎம் போங்களேன், போல ஒர்க்ஸ்டேஷன் ப்ரோ போங்க. ஓகே. ஸோ நான் சொன்னது பாத்தீங்கன்னா விஎம் நெட் 1 விஎம் நெட் 8ன்னு ரெண்டு காமிக்குதான். ஸோ போல இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒன்னொன்னா கிளிக் பண்ணி கீழே ரிமூவ் நெட்வொர்க் இருக்கு, அதை கொடுங்க. ரிமூவ் நெட்வொர்க். நீங்க கர்சர் வச்சிருக்கீங்கல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க முதல்ல. எது டெலிட் பண்ணிடலாங்களா? எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்றோம், எல்லாத்தையும் டெலிட் பண்றாரு. ஃப்ரெஷ்ஷா ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதை ஒன்று மட்டும் தான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், செட்டப்பே ரன் பண்ண போறோம். ஸோ நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி விண்டோஸ் 2K16க்கும் ESX 01க்கும் VNet 8ன்றதை நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து திரும்பி செட்டிங்ஸை மாற்ற தேவையில்ல. இங்கே ட்ராப் டவுன்ல VMnet 8 கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பை டிஃபால்ட்டா வந்து ஒரு 20 நெட்வொர்க் எனேபிள் பண்ணலாம். ஸோ 20 டிஃபரெண்ட் நெட்வொர்க் எனேபிள் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க 0 to 19 இருக்கு பாத்தீங்கன்னா, VMnet 1 2 3. அப்ப 20 VMs கிரியேட் பண்ணி 20 டிஃபரெண்ட் IP அட்ரஸ் கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம பண்ண போதில்ல, ஜஸ்ட் ஒன்னு வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ VMnet 8 கிளிக் பண்ணிடுங்க, ஓகே கொடுங்க. இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஆல்ரெடி நம்ம வந்து விண்டோஸ் சர்வருக்கும் ESX ஹோஸ்ட் 01க்கும் இந்த தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அதை இங்கே கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. இங்க VNet இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்லையா, போல அங்க கீழே பாத்தீங்கன்னா நேட்ன்ற ஆப்ஷன்ஸை டிக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க IP அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 2 கிளிக் பண்ணுங்க. 192.168.2ன்னு மாத்துங்க போல. 67 இருக்கு இல்லையா, 2 மாத்துங்க. ஓகே. இந்த DHCP செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கேயுமே வந்து 192.168.2ன்னு மாத்துங்க. நாட் எதுக்கு செலக்ட் பண்றீங்க? நாட் வந்து நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேட்டர். ஆக்சுவலா உங்களோட பிசிக்கல் பேஸ் மிஷின்ல இருந்து இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது கனெக்ட் ஆகும். அது கனெக்ட் ஆனாதான் உங்களுக்கு இன்டர்நெட் வந்து VM குள்ள கனெக்ட் ஆகும். இல்ல அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. அது கொடுக்காம நீங்க கொடுக்கலாம், இன்டர்நெட் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? லாஸ்ட் 128 இருக்கு இல்லையா, அதை 200 மாத்திடுங்க. கீழேயும் வந்து 2 மாத்துங்க. 67 போல 2 மட்டும் மாத்துங்க. கைஸ் இங்க 200 மாத்திருக்கேன் இல்லையா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு இடத்துல காமிப்பேன். என்ன கொடுத்துருக்கேன்னா DHCPயோட ஸ்கோப் கொடுத்துருக்கேன். இது பேர் DHCPயோட ஸ்கோப். DHCPயோட ஸ்கோப்னா என்னன்னா, DHCP எந்த ரேஞ்சு டு எந்த ரேஞ்சு ஒர்க் ஆகணுன்றதை நான் ப்ரீ டிஃபைன் பண்றேன். எனக்கு 200ல இருந்து 254 வரைக்கும் DHCP IP அட்ரஸ் ஏதாவது ஒரு ஐபியை பிக் பண்ணிக்கலாம். லைக் நம்ம ஒரு VM கிரியேட் பண்றோம், ஒரு சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னா அது வந்து நீங்க DHCP கொடுக்கலன்னா அபிபா IP அட்ரஸ் எடுத்துக்கும்.
அபிபா ஐபி அட்ரஸ் தெரியுமா எல்லாத்துக்கும்? அது நீங்க டம்மி ஐபி நெட்வொர்க்ல அட்ரஸ் தான் இருக்கீங்க. டம்மி ஐபி அட்ரஸ். டம்மி ஐபி யா அட்ரஸ் 169 சீரிஸ் எடுத்துக்கோ. 169 சீரிஸ் ஓகேவா? எஸ் ஸோ அந்த ஐபி அட்ரஸை எடுத்துக்கும். இதுல இந்த மாதிரி நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ஐபி அட்ரஸை வந்து அவங்க விஎம்ஓ உங்களோட சர்வர் பிக் பண்ணிக்கும். லைக் ஐபி அட்ரஸ் எல்லாம் டிஹெச்பியா இருக்கும்போது. சரி, அப்போ ஓகே கொடுத்துருங்க. 200ல இருந்து 254 வரைக்கும் டிஹெச்பி. அப்புறம் 1ல இருந்து 199 வரைக்கும் ஸ்டாட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா போலாம் கிளியரா? ஓகே பிரதர். 1ல இருந்து எவ்வளவு? 199. ஓகேங்க. ஓகே. அப்ளை ஓகே கொடுங்க. அந்த நோட் பேட்ல வந்து நான் சொன்ன நோட்ஸ் அப்படியே அடிச்சு விடுங்க. இட் will take a few seconds. ஓகே. ஓகே கொடுத்துருங்க. ஓகே, கீழே வாங்க. கீழே அந்த நோட்ஸ் அடிங்க. இங்கே கொடுக்காதீங்க. இங்க நம்ம இன்னும் கொடுக்கல சர்வருக்கு. கீழே போங்க. டிஎன்எஸ்க்கு கீழே போயிடுங்க. ஐபி ரேஞ்ச் என்னது? ஐபி ரேஞ்ச் ஸ்டாட்டிக் 192.168 2.1 to 199. 2.0 192.168. ஓகே ஓகே ஃபைன். கீழே அடுத்து போடுங்க. டைனமிக் ரேஞ்ச் போடுங்க. அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு மாத்திக்கோங்க. ஓகே. நம்ம டெக்னிக்கலா டிஹெச்பின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. இங்க என்ன 200 to 254. ஓகே. ஓகே. இது கிளியரா புரிஞ்சது எல்லாத்துக்கும்? ஓகே. இப்போ எப்படி பிக் பண்ணுதுன்றதை நான் உங்களுக்கு அந்த டெமோ காமிக்கிறேன் பாருங்க. அந்த விண்டோஸ் சர்வர் விஎம் போங்க. மேலே கிளிக் பண்ணுங்க. சைடுல கிளிக் பண்ண தேவையில்ல. ஓகேவா? உள்ள என்டர் பண்ணுங்க. உள்ள என்டர் பண்ணாதான் உள்ள போகும். இப்போ ஸ்லீப் மோட் போயிடுச்சு. ஓகே. என்ன பண்றீங்க? அந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டால் ஆனோடனே இது என்ன ஆயிடுச்சு? கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஓகே. சரி, இப்போ மேல ஃபுல் ஸ்கிரீன் வைக்கிறதுக்கு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க பாலா. அதை கிளிக் பண்ணுங்க மேல. இது இங்கங்களா பிரதர்? மேல தான் ஃபுல் ஸ்கிரீன் ஒரு ஐகான் இருக்கு. அதுக்கு அடுத்தது அதான் நினைக்கிறேன். கொடுங்க. சரி ஃபைன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. ஆல்ரெடி என்ன எடுத்திருக்கு? வேற சீரிஸ் ஐபி எடுத்திருக்கு. கரெக்டா? ஆமா ஆமாங்க பிரதர். அது வந்து 168 டீடைல்ஸ் கிளிக் பண்ணி காமிச்சுங்க எல்லாத்துக்கும். 135 சீரிஸ் எடுத்துருக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இருங்க. இதுக்கு முன்னாடி அந்த பேஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த விஎம்மோட அடாப்டரையும் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. எஸ்கேப் கொடுங்க. வந்துரும். பேஸ் மிஷின்ல விஎம் நெட்வொர்க் மட்டும் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. எங்க விஎம் நெட் முன்னாடி 2 நெட்வொர்க் இருந்ததா? இப்போ ஒண்ணு ஆயிடுச்சு பாத்தீங்களா? இதை டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. ஆமா, எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு இதோட ஸ்டேட்டஸ் பாருங்க. டீடைல்ஸ் போங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து என்னன்னா 192.168.2.1 எடுத்துருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதோட ஐபி அட்ரஸ் 2.2 மாத்திருங்க. 2.1 to 200 எடுத்திருக்குல? ஆமா, 200 கிட்ட 199. 190 சாரி. அது ஒர்க் ஸ்டேஷன்ல எங்க கொடுத்திருக்கோம்? சொல்றேன். ஓகே. இத க்ளோஸ் பண்ணிட்டீங்களா பிரதர்? க்ளோஸ் பண்ணிட்டு இது ஐபியை வந்து 2.2 மாத்துங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போய் மாத்துங்க. ஏன் மாத்துறேன்னா வந்து நம்ம இப்போ 2.1 தான் கேட்வே கொடுக்க போறோம். அதனால நான் மாத்துறேன். சரியா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ ஒர்க் டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிடுங்க. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்களே, அது என்ன? அதோட இது சொல்லிடுறேன். நம்ம ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல வந்து ஐபி ரேஞ்ச் நம்ம செட் பண்றோம். மேனுவலா செட் பண்றோம். என்ன செட் பண்றோம்? எனக்கு டிஹெச்பி ரேஞ்ச் என்னன்னு கொடுக்குறோம். ஸோ என்ன கொடுக்குறோம்? 200 to 254 கொடுக்குறோம். ஸோ அப்போ டிஹெச்பி ரேஞ்ச் கொடுத்துட்டோம்னா அதுக்கு
டிஹெச்பி ரேஞ்சை தவிர மிச்சம் இருக்க ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் தான். புரிஞ்சுதா? ஓகே தான். டிசேபிள் பண்ணி என்ன பண்ணீங்களா? ஓகே ஓகே மாறிடுச்சு. ஓகே ஃபைன். ஓகே இப்போ போயிட்டு விண்டோஸ் சர்வர்ல போயிட்டு டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே. பாஸ் இப்போ ஸ்டாட்டிக் சும்மா அந்த டைனாமிக் கொடுக்குறாங்க. எதுக்கு அது கொடுக்குறது நம்ம? நான் தான் உங்களுக்கு இந்த இது டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிட்டோம். திரும்பி அந்த இதை ஓபன் பண்றேன். டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க. சொல்றேன் நான். ஓகே. எனேபிள் பண்ணுங்க. ஓகே பண்ணிட்டு இப்போ என்ன ஐபி அட்ரஸ் பிக் பண்ணிருக்குன்னு பாருங்க. எஸ் கொடுங்க. ஸ்டேட்டஸ் பாருங்க. டீடைல்ஸ் போங்க. என்ன ஐபி அட்ரஸ் எடுத்திருக்கு? 200 2.200 2.200 எடுத்திருக்கா? ஓகே சரி. கேட்வே அட்ரஸ் 2.2 தான் எடுத்திருக்கு. ஓகே சோ அப்ப நம்ம இதே கேட்வே கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே சரி ஓகே. இப்ப கைஸ் இப்ப புரியுதா? நம்ம டிஹெச்பி எந்த ரேஞ்சில இருந்து எடுத்துது? 200 ரேஞ்சில இருந்து எடுத்துக்குதா? புரிஞ்சுதா? இங்க 200 ரேஞ்ச்னா இனிமே எந்த சர்வர் எந்த ஒரு விஎம் இன்ஸ்டால் பண்ணாலும் அது 200 ரேஞ்சுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கும். 200 201 202 203 அப் டு 254. சரியா? அந்த ஸ்கோப்பை தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். சரியா? சரி இப்போ வந்து அந்த நோட் பேட் ஓபன் பண்ணீங்களா? அங்க போங்களேன். பாஸ்க்கு ப்ரோ அந்த நெட்வொர்க் வந்து 2.2 தான் கொடுத்துருக்கீங்க பேஸ் நெட்வொர்க்ல. பேஸ் மிஷினா? பேஸ் மிஷின் நெட்வொர்க்ல 2.2 கொடுத்துருக்கீங்க. இப்போ கேட்வேவும் 2.2 இருக்கு. ஓகேவா? இருங்க அதுதான் இவருக்கு நம் சில இதுல வந்து 2.1 எடுத்துக்கும். இப்போ இதை 2.1 மாத்த சொல்ல போறேன். 2.1 மாத்துங்க. இப்போ என்னன்னா விஎம் வந்து இந்த நெட்வொர்க் அடாப்டர் தான் கேட்வே யூஸ் பண்ண போகுது. புரிஞ்சுதா? டிசேபிள் கிடையாது. சேஞ்ச் பண்ணுங்க ஐபியை. ஐபி சேஞ்ச் பண்ணிட்டுங்களா? என்ன சொல்றேன்னா உங்களோட விஎம் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ இருக்கு இல்லையா? ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல இருக்கக்கூடிய எல்லா ESXi ஹோஸ்டும் விஎம்க்கும் ஒரு கேட்வே தேவைப்படுது. ஓகே அந்த கேட்வே தான் இந்த விஎம் நெட் 8 2.1 மாத்திருங்க இங்க. ஸோ அப்போ வந்து இந்த நெட்வொர்க் வச்சு தான் அங்கே ஒர்க் ஆகும். எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. அந்த நோட் பேட் ஓப்பன் பண்ணாங்களேன், அதில் ஒரு டவுட் கேட்டு அதை கிளியரிட்டி கொடுத்துருவோம். நாங்கள் இங்கே ரூல் என்னது? ஐபி அட்ரஸ் ஷுட் பி கான்ஃபிகர் ஸ்டாட்டிக். ஸோ அதனால நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே. டிஹெச்பி கொடுத்தா ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம ஸ்டாட்டிக் மாத்துறோம். இதுதான் அந்த கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்கு வந்து டிஹெச்பி ஐபி அட்ரஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே ஒரு டிஹெச்பி ஐபி அட்ரஸோட டிஹெச்பி ஐபி அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அதோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், லாஸ்ட் கம் லாஸ்ட் சர்வ். இப்போ ஒரு மிஷின் ஆன் ஆகுது 200 ஐபி அட்ரஸ் அதுக்கு கொடுத்துருச்சு. இன்னொரு மிஷின் ஆன் ஆகுதுன்னா 201 கொடுக்கும். இன்னொன்று ஆனாச்சுன்னா 202 3 4 5 கொடுக்கும். நீங்க 200 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த 200 ஐபி அட்ரஸ் வந்து அது என்ன எடுத்துக்கும்? எம்டி அப்படின்னு எடுத்து வச்சுக்கும். இன்னொரு மிஷின் ஆன் பண்ணுவீங்க 10வது ஒரு மிஷின். அப்போ 200 ஃப்ரீ இருந்தால் அந்த 200 10 மிஷின் கொடுத்துரும். ஸோ அப்படின்றப்ப என்ன ஐபி அட்ரஸ் அது லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதாவது என்ன ரிசர்வ்டா இல்லைன்னா வேக்கண்டானு. ரிசர்வ்டுனா வந்து அந்த ஐபி அட்ரஸ் யாருக்கும் கொடுக்காது. வேக்கண்டா ஐபி அட்ரஸ் கொடுக்கும். அப்போ டிஹெச்பி சர்வரோட ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஒரு அசைன் பண்ணிச்சுன்னா அந்த மிஷின் வந்து அன்டில் ரீபூட் வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ரூல் செட் பண்ணிக்கலாம். நீ 1 வீக் அப்புறம் தான் இந்த ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகணும், 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்பைரி ஆகணும்னு ரூல் இருக்கும். ஸோ அப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் மாறிடும். இதே இது ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னா நீங்க ரீபூட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் அதே ஐபி அட்ரஸ் தான். புரிஞ்சுதா? உங்களோட டோர் நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் அனுப்புற போஸ்ட் வந்து டெலிவரி ஆகும். நீங்க இன்னைக்கு மதுரை இருப்பீங்க, நாளைக்கு சென்னையில் இருப்பீங்க, நாளைக்கு திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா உங்களோட நான் என்ன பண்ண முடியாது, நான் மெசேஜ் அனுப்பிச்சா உங்களுக்கு டெலிவரி ஆகாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம நெட்வொர்க் சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து பெர்மனண்டாக இருக்கணும், அது ஸ்டாட்டிக்காக இருக்கணும். அப்படின்னா தான் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பிட்வீன் டு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். இல்லை அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் லாஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? அதனால தான் நம்ம வந்து வெப்சைட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுப்போம். வெப்சைட்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுப்போம். ஸோ அதே சினாரியோ தான் இங்கேயும். சரியா? கிளியர். ஸோ இப்போ வந்து அந்த விண்டோஸ் மிஷினில் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். இங்கே ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்க போறோம்னா பலா இங்கே வந்துருங்க. இங்கே அந்த நோட் பேடுக்கு வந்துருங்க. ஓகே. நோட் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்க போறோம்னா, இந்த விண்டோஸ் சர்வருக்கு ஐபி அட்ரஸ் வந்து என்ன கொடுக்கலாம்? என்ன சீரிஸ் 2.10 கொடுத்துருங்க. 192.168.2.10 கொடுத்துருங்க. மேலேயே கொடுத்துருக்கீங்களா ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக்னு, அங்கேயே அடிங்க. ஓகே. சொல்லுங்க. 192.168.2.10 கொடுங்க. நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ரேஞ்சில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம 2.10 என்ற சீரிஸ் கொடுக்குறேன். புரிஞ்சா? 2.10 தான் உங்களோட
டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ். புரிஞ்சுதா? ஓகேங்க. இதுதான் ஸ்டாட்டிக்கா கொடுக்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த பேஸ் மிஷின்ல போட்டு டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணிட்டீங்களா? இல்ல இந்த பண்றேங்க. பண்ணிட்டு டக்குன்னு உள்ள போங்க, முடிச்சலாம் சீக்கிரமா. அதே மாதிரி உள்ள போய் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், அதை பிங்க் பண்ணி பாருங்க. பிங்க் கூகுள்னு போடுங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி. இப்போ இது ஐபி என்ன எடுத்துருக்கு பாருங்க. கேட்வே பாத்தீங்கன்னா என்னாச்சு? 2.2 தான் இருக்கா? மாறலையாங்க? இல்ல மாறலைங்க. பேஸ் மிஷின்ல கரெக்டா ஆகலன்னு நினைக்கிறேன். பாஸ்கர் ப்ரோ, இன்னும் டவுட். இப்போ இந்த ஐபி Properties ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க 200ல இருந்து 254 கொடுக்குறீங்க டைனாமிக்னு. அதே மாதிரி 1 to 199 இருக்கு இல்லைங்களா? இந்த ஐபி ரேஞ்ச் வந்து எது இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல இருந்தே கொடுக்குதுங்களா? எங்கிருந்து எடுக்கிறீங்க இந்த ரேஞ்ச்? இவ்வளோ ரேஞ்ச் இது நம்ம குடுக்குறது தான். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதே இது உங்களோட என்வாயர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆமா. அதுல என்வயர்மெண்ட்ல சோலார் விண்டுன்னு ஒரு இது இருக்கு. அங்க போய் ஐபி ரிசர்வ் ஆயிருக்கும், அங்கிருந்து எடுத்துக்குவோம் நார்மலா. இங்க எங்கிருந்து எடுக்கிறோம் அதை கேட்டு. இந்த செட்டப் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வைஃபை வந்து 1 சீரிஸ்ல இருக்கு. 1.1 சீரிஸ்ல. புரியுதா? ஓகே ஓகே. இவரோட பிராட்பேண்ட் வந்து 1 சீரிஸ் தான். ஸோ அப்பன்றப்ப நம்ம வந்து 1 சீரிஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா கான்ஃபிளிக்ட் ஆயிடும். அதனால 2 சீரிஸ் வந்து நம்ம தான் டிஃபைன் பண்ணிக்கிறோம். என்னன்னா ஒரு செஷன் ப்ரோக்கு இந்த ரேஞ்சில இந்த ரேஞ்ச் யூஸ் பண்ணனும்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்மளா கொடுக்குறது. ஓகே ஓகே. இந்த ஸ்டேட்டஸ் காமிச்சிருங்க அதையும். இங்க பாருங்க, இது வந்து 1.5 எடுத்திருக்கா, இதர கேட் 1.1 எடுத்திருக்கா. சோ நம்ம NAT என்ற கான்செப்ட் எது கொடுத்துக்கோம்னா, இந்த 2 சீரிஸையும் 1 சீரிஸையும் கனெக்ட் பண்றது தான் NAT யூஸ் பண்றோம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி. ஓகேவா? ஓகே ஓகே. அந்த 8 வந்து ஒரு டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க ஒன் மோர் டைம். அப்ப இது வந்து கேட்வேவா வொர்க் ஆகுது. வொர்க் ஆகும். ஆமா, இந்த VM நெட் வந்து கேட்வே வொர்க் ஆகும். ஓகேவா? டிசேபிள் பண்ணி எனேபிள் பண்ணுங்க ஒன் மோர் டைம். இப்போ விண்டோஸ் மெஷின்ல ஒர்க் பண்ணுங்க. ஓகே. இதுதான் நான் செக் பண்றேன், கான்ஃபிளிக்ட் ஆகுதா ஆகலையான்னு. ஓகேவா? இப்போ பாருங்க. நான் 2.1ல தான் இருக்கு. சரி, அது அப்படியே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் பிங்க் கூகுள்னு கொடுங்க. google.com கொடுங்க. விண்டோஸ்ல தான், விண்டோஸ் சர்வர்ல தான். CMDல ரன் ஓபன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. பிங் google.com கொடுங்க. என்டர் அடிங்க. இந்த மாதிரி ரிப்ளை ஃப்ரம்னு வரணும். விர்ச்சுவல் மிஷின் இதுக்கு தான் இவ்வளவு செட்டப் பண்ணிருக்கோம். இது ரிப்ளை ஃப்ரம் வரல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு கம்யூனிகேட் ஆகாது. இந்த மிஷின் வந்து பப்ளிக்கோட கனெக்ட் ஆகாது. ஸோ ஏதாவது பேட்ச் ஃபைல் அப்டேட் ஆகணும், சர்வீஸ் வந்து ரன் பண்ணணும், ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட்ல எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம ஸ்கிராட்ச்லயே வந்து இந்த விஷயத்தை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியா நடக்கும். இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஏதாவது ஒரு சர்வீஸோ பேட்சோ அப்டேட் ஆகல அப்படின்னா நீங்க அதை தனியா டவுன்லோட் பண்ணி திரும்பி இதுக்குள்ள புஷ் பண்ணி இதுல இருந்து ரன் பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ரா டைமும் லோடு உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ராசஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஸ்கிராட்சை சரி பண்ணிட்டோம்னா இனிமே இது வழியா நம்ம ரன் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம கொடுத்த செட்டப் சினாரியோலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஐபி ஃபர்ஸ்ட் செட் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஐபி என்ன கொடுக்க போறோம்? 2.10 கொடுக்க போறோம். ஓகேவா? ஓகே. அப்படியே ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. அப்படியே கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. 192.168 2.10 கொடுங்க. கேட்வே மிஷினே 2 தான் சொல்லுது. ஸோ அதனால அதே நம்ம போட போறோம். ஓகேவா? கேட்வே போடுங்க. 2.2 கொடுத்துருங்க. கேட்வே என்டர் பண்ணுங்க. டிஃபால்ட் கேட்வே தானே பிரதர்? ஆமா. 2.2 ஓகே. கீழ வந்து ப்ரிஃபர்ட் DNS ஆல்டர்னேட் DNS இருக்கு இல்லையா? ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா DNS சர்வர்ஸ் நம்ம என்வரன்மெண்ட்ல இருந்ததுன்னா அதை கொடுப்போம். இப்போ நம்ம என்வரன்மெண்ட்ல DNS சர்வர் வந்து கிடையாது, நம்ம தான் புது செட்டப் உருவாக்குறோம். ஸோ அப்படின்றப்ப இங்க கூகுள் DNS கொடுத்துக்கலாம். 8.8.8 கொடுத்துருங்க.
ஃபுல்லாமே 8.8.8 மேல கொடுங்க. ஓகே 4.2.2.2 கொடுங்க. கூகுளோட டிஎன்எஸ் வந்து 2 இருக்கு. ஓகேவா, நிறைய இருக்கு. அதுல இதுதான் பிரைமரி யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்றதை நான் திரும்பி சொல்லிடுறேன். நம்ம கிட்ட டிஎன்எஸ் சர்வர் வந்து இப்பதான் நம்ம பில்ட் பண்றோம். எக்ஸிஸ்டிங் டிஎன்எஸ் இருந்ததுன்னா அதோட சர்வீஸோட பிரைமரி டிஎன்எஸ், செகண்டரி டிஎன்எஸ் கொடுப்போம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஎன்எஸ் சர்வர் வழியா தான் பப்ளிக்கோட கனெக்ட் ஆகும். ஓகேவா, லைக் நமக்கு இப்போ கூகுளோட கனெக்ட் ஆகணும். ஸோ அதனால இதை கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டு திரும்பி பிங்க் பண்ணி பாருங்க. க்ளோஸ் கொடுத்துருங்க. பிங்க் கொடுங்க. நம்ம கொடுத்தோம்ல பிங்க், க்ளோஸ் கொடுங்க. ஓகே கமாண்ட் ப்ராப்ளம்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன்லாம் வச்சுக்கணும். நம்ம நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்போம். ஓகேவா, கூகுள்னா என்ன 192 கொடுக்குறீங்க. ஓகே, நம்ம ஐபி அட்ரஸ் மாத்தினதுக்கு அப்புறம் ஒர்க் ஆகுது. இப்போ ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் சக்சஸ்ஃபுல்லா டன் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? சரி, இதுல யாராக்கா டவுட் இருக்கா? இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணோன்னு என்ன பண்ணிருக்கோம், சர்வருக்கு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஐபி அட்ரஸ் ப்ராப்பரா வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆயிடுச்சு. சரியா, அடுத்து வந்து மிச்சம் நம்ம என்ன சொன்னோம், ஃபயர்வால் டிசேபிள் பண்ணணும். அப்புறம் வந்து சில சர்வீசஸ் எல்லாம் இருக்க, ஹோஸ்ட் நேம் மாத்தணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ரன் ஓபன் பண்ணி firewall.cpl டைப் பண்ணுங்க. firewall.cpl என்ட்ரடிங்கோ. ஏன் ஃபயர்வால் டிசேபிள் பண்றோம்னா வந்து நம்மளால ரிமோட் அக்சஸ் பண்ண முடியாது. ஆர்டிபின்றது வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் டெஸ்க்டாப்போட ஒரு சர்வீஸ், ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். ஓகேவா, ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்னன்னா, இவரோட பேஸ் மிஷின் வந்து நம்ம ரிமோட்லேயே ஆர்டிபிலே எடுத்துடலாம். இந்த மாதிரி விஎம் ஓபன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இது எனேபிள் பண்றோம். எல்லா நெட்வொர்க்லையும் நம்ம ஃபயர்வால் டிசேபிள் பண்ணாதான் ஆர்டிபி ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ அதுக்கு தான் இந்த செட்டப் பண்றோம். அங்கே கீழே டர்ன் ஆஃப் விண்டோஸ் ஃபயர்வாலை கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன நம்ம ரியல் டைம் சினாரியோவில் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரியல் டைம் சினாரியோவில் எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ கிளைண்ட் மிஷின்ஸ் ஃபுல்லாமே எண்ட் பாயிண்ட் ப்ரொடெக்டர் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்வரன்மெண்ட் என்ன, ஃபயர்வால் இருக்கும், நெட்வொர்க் ஃபயர்வால், செக்யூரிட்டி ஃபயர்வால்ஸ் நிறைய இருக்கும். அடுத்து விபிஎன் யூஸ் பண்ணுவோம். ஸோ பண்ணுறப்ப செக்யூரிட்டிஸ் எல்லா லெவலையும் நம்ம வந்து வச்சிருப்போம். ஓகேவா, ஓகே கொடுத்துருவோம். இது எதுக்கு பிளாக் பண்றோம்னா, நம்ம நெட்வொர்க் என்ன ஆர்டிபி எடுக்க முடியாது. எனேபிள் பண்ணா ஆர்டிபி ஒர்க் ஆகாது, டிசேபிள் பண்ணா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான டிசேபிள் பண்றோம். புரிஞ்சுதா? ஸ்டெப் வந்து என்னது, 1 ஐபி ஸ்டாட்டிக், ஸ்டெப் 2 ஃபயர்வால் டிசேபிள். ஓகே ஓகே, ஸ்டெப் 3 வந்து என்னன்னா ரிமோட் எனேபிள் பண்ணும் ஆர்டிபி. ஓகே, அங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஐகான் இருக்கு இல்லையா, ஃபோர்த் ஐகான், ஃபோல்டருக்கு அடுத்து ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதை பத்தி சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்ன, சர்வர் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஓகே, சர்வர் மேனேஜர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இதை மறந்துட்டீங்கன்னா உங்களோட விண்டோஸ் சர்வர் பத்தி என்னன்னே தெரியாது. சர்வர் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வரை மேனேஜ் பண்ணக்கூடிய டேஷ்போர்டு இதுதான். சரி, ஒரு வெப்சைட்னா அதுக்கு வந்து கண்ட்ரோல் பேனல் இருக்கும். சரியா, நம்ம ஒரு எந்த ஒரு சர்வீஸ் எடுத்தாலும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும்ல, அப்ப இந்த சர்வர் மேனேஜர் வச்சுதான் நம்ம இந்த ஹோல் விண்டோஸே வந்து என்ன மேனேஜ் பண்ண முடியும். என்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்றதையும் நம்மளால பார்க்க முடியும். கீழே 2 சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதில் 2 ரெட் மார்க்ல காமிக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, லெஃப்ட் சைடில் லோக்கல் சர்வர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. லோக்கல் சர்வர், யா சி. ஓகே, இதுதான் அந்த சர்வரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, ஸோ நம்ம எப்படி மைக்ரோமீட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் பல அந்த நோட் பேட்ல வந்து பார்த்தீங்கன்னா டைமையும் போட்டுங்க, சேஞ்ச் டைம் போட்டுங்க, யூடிசி டைம். யா எனேபிள் டிசேபிள் ஃபயர்வால்க்கு அப்புறம் எதுனாலும் போடுங்க, எங்கனா போடுங்க. டைம் சேஞ்ச் பண்ணனும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் as per சர்வரோட லொகேஷன், ரீஜனல். ஓகேவா, சர்வர் லொகேஷன் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கிளைண்ட் சர்வர் வந்து யூஎஸ்ல இருக்கும், யூகேல இருக்கும், கனடா, ஆஸ்திரேலியா, தமிழ்நாடு, இந்தியா, எங்கனாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த சர்வர் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல வந்து யூடிசின்னு சொல்லுவோம் இல்லையா, யூனிவர்சல் டைம். ஸோ அந்த டைம் ஜோன் என்ன டைம் ஜோன் காமிக்குதோ அதை நம்ம போட்டாதான் இந்த சர்வர் வந்து ப்ராப்பரா அந்த டைம் ஜோன் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆகும். டைம் மாற்றி போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பேட்ச் சர்வீஸோ இல்லை ஏதோ ஒரு டைம் பேஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க, ஷெட்யூல் பேக்கப்போ லைக் வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது டைம் மாறி இருந்துச்சுன்னா அந்த டயத்துக்கு தான் அது ரன் ஆகும். நீங்கள் பண்ணுற டயத்துக்கு அது எக்ஸிக்யூட் ஆகாது. புரிந்ததா?
டைம் ஓகே. ஸ்பேஸ் சேஞ்ச் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். இங்க போயிட்டு டைம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அங்க பார்த்தோனே தெரியுதா? டைம் சேஞ்ச் பண்ணுங்க போல. இப்போ டைம் ஜோன் காமிக்குதா? கிளிக் பண்ணுங்க டக்குன்னு அந்த சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுங்க. கீழே சேஞ்ச் டைம் ஜோன் கொடுங்க. டேட் மேல இருக்குது. மாத்துங்க. இந்தியா டைம் என்னது? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க போல? கொல்கத்தா. நான் கொல்கத்தால பெங்களூர்ல இருக்கீங்களா? இருக்கேன். நான் பெங்களூர்ல இருக்கேன் பிரதர். போடுங்க அப்ப இந்தியா கொல்கத்தா. மேல பாருங்க +5:30 ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் தேட வேணாம். +5:30 எது இருக்கோ கண்ண மூடி தொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே ஃபினிஷ். டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ரிலேட்டட் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஓகே. வரலையா? மேல வந்து ரெஃப்ரெஷ் ஐகான் இருக்கு பாருங்க. ஃபிளாக் பக்கத்துல ஒன்று இருக்கு பாருங்க. கிளிக் பண்ணுங்க. அதான் ரீஃப்ரெஷ். ஓகே மாறிடுச்சா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்வால் ஆஃப் பண்ணது இங்கே காமிக்கு பாருங்க. விண்டோஸ் ஃபயர்வால் ஆஃப் காமிக்குதா? ஓகே. அடுத்து ரிமோட் டெஸ்க்டாப் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. ரிமோட் டெஸ்க்டாப் ஆர்டிபி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து என்ன ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணோம். நம்ம நார்மல் டெஸ்க்டாப்ல என்ன பண்ணுவோம்? மைக்ரோ ரெக்கக்னிஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ரிமோட் ஆப்ஷன் இருக்கும். சேம் தான் இது ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இங்க கீழே அலோ ரிமோட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. அந்த கீழே அலோ கனெக்ஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் டிக் எடுத்து விடுங்க. அப்ளை ஓகே கொடுத்துங்க. கைஸ் என்ன பண்ண தெரிஞ்சா ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்றேன். நம்ம ரெக்கமெண்டட்னு கொடுத்தோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கா யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுமோ அவங்க மட்டும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து எவ்ரி ஒன்ன்ற ஆப்ஷன்ஸ் லைக் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சா. சரி அதை எனேபிள் பண்ணிட்டோம். அடுத்து வந்து என்ன இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஓகே ஃபைன். அந்த ஐன்னு ஒன்று இருக்கு பாருங்க. செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸ். அதை ஆஃப் பண்ணிடுங்க. எதை பிரதர்? ஐன்னு போட்டு போங்க. என்ஹான்ஸ் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே. இருங்க அதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணுங்க. இருங்க. இங்க கீழே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு இல்லையா? அதை ஓப்பன் பண்ணி கூகுள்னு போடுங்களேன். உங்களுக்கு ஒரு எரர் வரும் பாருங்க. இந்த மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். நீங்க எதுக்குள்ள போனாலும் கேட்கும். புரிஞ்சுதா? இதை பிளாக் பண்றதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸை வந்து ஆஃப் பண்றோம். ஓகேவா? ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த எரர்லாம் வராது. ஓகே. பாருங்க நான் எது பண்ணாலும் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். ஓகேவா? எதுக்குன்னா லேட்டரா ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணும். ஏதாவது டவுன்லோட் பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான். ஓகேவா? இப்போ போயிட்டு அதை டிசேபிள் பண்ணுங்க. இதையும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களோட டாஸ்க்ல. ஓகே ஓகே கொடுத்துருங்க. என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டிங்களா? ஓகே. ஸோ இப்போ திரும்பி ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணா அந்த கொஸ்டின் கேட்காது. கூகுள் போங்க. போயிடும் டக்குன்னு. ஓகே. போயிடுச்சா? ஓகே ஃபைன். வாங்க மினிமைஸ் பண்ணுங்க போல. இப்போ வந்து என்ன அடுத்து மெயினான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்றது. கம்ப்யூட்டர் நேம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. எங்க பிரதர்? டெஸ்க்டாப் மேனேஜர் போங்க. விண்டோஸ் சர்வர்ல சர்வர் மேனேஜர் கிளிக் பண்ணுங்க. இனிமே சர்வர் மேனேஜர்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐகான் கம்ப்யூட்டர் நேம் இருக்கு. அதை ஹோஸ்ட் நேம் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இங்க சேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல, கிளிக் பண்ணுங்க. கீழே கம்ப்யூட்டர் நேம் கிளிக் சேஞ்ச். ஓகே. இதுக்கு பேர் என்னன்னா Win2K16 போடுங்க. ஏடின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. Win2K16 ஏடி ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் நம்ம கான்ஃபிகர் பண்றோம். ஸோ வந்து ஓகே கொடுத்துருங்க. இதோட நேம் இதுதான். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே கொடுங்க. இந்த மாதிரி இம்பாக்ட் ஆகிற சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா மிஷின்ஸ் ரீபூட் பண்ண சொல்லும். ரீபூட் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுங்க. ரீஸ்டார்ட் எஸ் கொடுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்மளோட பேஸ் மிஷின் வந்து ரிமோட்ல எடுக்க போறோம். ஓகேவா? இந்த சர்வரை. சரியா? இருங்க உள்ள போனோடனே போடுவோம்.
உங்களோட பேஸ் மிஷின்ல வந்து ரன் ஓபன் பண்ணுங்க போல. MSTSC அடிங்க. MSD MSD கிடையாது, MST. P MST, T for தமிழ்நாடு. ஓகேங்க. MST SC. SCங்களா? ஆமா. ஓகேங்க. ஓகே கொடுங்க. அந்த கமாண்ட் திரும்பி போங்க. MSCSTனா வந்து மைக்ரோசாஃப்ட் ரிமோட் கன்சோல். ஓகேவா? ஓகேங்க. சரி, இங்க ஐபி அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். என்ன ஐபி அட்ரஸ்னா விண்டோஸ் சர்வர் இருக்கு இல்லையா, அதோட ஐபி அட்ரஸ் என்ன கொடுத்தீங்க? 2.10 192.1 என்டர் பண்ணுங்க, சொல்றல. சோ நம்ம ரிமோட் ஒர்க் ஆதான் செக் பண்றோம். ஓகேவா? புரியுதா? புரியுது பிரதர். 2. நீங்க தானே கொடுத்தீங்க சர்வருக்கு என்ன ஐபி கொடுத்தீங்க? 1ங்களா? 10.10. ஓகே கொடுங்க, கனெக்ட் கொடுங்க. சோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா கனெக்ட் ஆகணும். ஓகே, பாஸ்வேர்ட் கேக்குதா? பாஸ்வேர்ட் கொடுங்க. என்ன கொடுத்தீங்க? bcaps vmware@123. எஸ் கொடுங்க. கிரெடென்ஷியல் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் இது வரும். சோ இப்போ நம்ம வந்து RDP எடுத்தாச்சு இந்த சர்வரை. ஓகே, சோ இது RDP எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம். ஓகே கொடுங்க. அது தப்பா கொடுத்துருக்காரு. மேல இருக்க பாருங்க, அதை டெல் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிங்க. டெல் கொடுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் அடிங்க. போயிடுச்சா? பதட்டப்படக்கூடாது. ஓகேவா? சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிமோட் கன்சோல்ல எடுத்துட்டீங்க. சோ இப்போ அந்த நோட் பேட் போங்க, செக் லிஸ்ட் பாருங்க என்னென்ன பண்ணது, ஒரு கிளான்ஸ் பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. மினிமைஸ்னா மேல இருக்கு பாருங்க, மேல ஒரு ஐகான் இருக்கு பாருங்க மேல. ஓகே. அதுதான் மினிமைஸ் பண்ணணும் இனிமே. புரியுதா? இனிமே இந்த VMware-க்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. சரியா? ஓகே. நோட் பேட்ல என்ன பண்ணிருக்கோம்? ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணோம். ஹோஸ்ட் நேம் என்ன போடுறீங்க? டைப் பண்ணுங்க. என்ன சேஞ்ச் பண்ணீங்க? பேர் கொடுத்தீங்க. in2k16 AD. ஓகே. சரியா? சரி, ஃபைன். அதுக்கப்புறம் ஃபயர்வால் டிசேபிள் பண்ணியாச்சு, டைம் சேஞ்ச் பண்ணியாச்சு, RDP எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன கடைசி 2 ஸ்டெப் பண்ண போறோம், AD கான்ஃபிகரேஷன்ஸ். புரிஞ்சதா? ஓகே. ஓகே, இப்போ சர்வருக்குள்ள போங்க. RDP எடுத்தீங்களா? அதை ஓபன் பண்ணுங்க. சி ஃபைன். சி இப்போ வந்து இங்க தான் நம்ம மெயினா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா வந்து சர்வர் மேனேஜர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வர் மேனேஜர் வழியா தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ கான்ஃபிகர் திஸ் லோக்கல் சர்வர்ல கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கா, அங்கேயும் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டினா வந்து டூல்ஸ் மேனேஜ் கிளிக் பண்ணுங்க. பலா மேனேஜ் இருக்குல்ல ஃபிளாக் பக்கத்துல, கிளிக் பண்ணுங்க. இங்கேயும் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம். சரியா? there are 2 way of access, add roles and features. அனதர் வே இருக்கு, கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு ஆட் அண்ட் ரிமூவ் குள்ளேயும் போய் பண்ணலாம். சரியா? 3 ways இருக்கு. நமக்கு இதுதான் ஈஸி. ஸோ வந்து எதனா கிளிக் பண்ணுங்க போல. ஸ்டெப் 1 நோட் பண்ணிக்கோங்க பக்காவா. இங்க இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுங்க. நோட் பண்ண முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட், பேஜ் பை பேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சி ஃபைன். பிஃபோர் யூ ஓகே பீங் இது நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது என்ன சொல்லியிருக்காங்க? பேக் வாங்க, அதை படிச்சுக்கோங்க ஒரு நிமிஷம். அது சொல்லுங்க என்ன சொல்றாங்க. என்ன சொல்லிருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பாஸ்வேர்ட் இருக்கணும், நெட்வொர்க் செட்டிங்ஸ் சச் ஸ்டாட்டிக் கொடுக்கணும். ஓகேவா? மஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுத்துருக்கணும்ன்றாங்க. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் நம்ம கொடுக்கல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுல வந்து 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். பாஸ்வேர்டு செட் பண்ணிருக்கோம் சர்வருக்கு, நெட்வொர்க்கு ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். யாரோ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டால ஏன் ஸ்டாட்டிக் கொடுக்குறோம், டைனமிக்காவே இருந்துட்டு போதேன்னு, அதுக்கு தான் இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இப்போ நீங்க டைனமிக் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஃபினிஷ் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஒரு 1/2 hour கழிச்சு நீ ஏன் ஸ்டாட்டிக் கொடுக்கல, அதனால நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம இது பண்றோம். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே,
there are இங்க 2 ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க. ரோல் பேஸ்டு ஃபீச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டால், ரிமோட் டெஸ்க்டாப் சர்வீஸ் இன்ஸ்டால்னு. அதாவது ரிமோட் டெஸ்க்டாப் இன்ஸ்டால்னா இது விர்ச்சுவல், அதாவது விடிஐன்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த கான்செப்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணல, நம்ம ரோல் பேஸ்ட் சர்வீஸ் ஃபீச்சர்ஸ் தான் பண்றோம். ஓகே, ரோல் பேஸ்டு சர்வீஸ் ஃபீச்சர்ஸ்னா வந்து இதுக்கு சில ரோல்ஸ் எல்லாம் இருக்கும், கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும், பாலிசிஸ் இருக்கும், நம்ம யூசர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போறோம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் சர்வர் ஃப்ரம் த சர்வர் போல்னு இருக்கு பாருங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு இருக்கு பாருங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம 99% செலக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு பேஸ் மிஷினா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிக்கல் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து நீங்க செலக்ட் அந்த சர்வர் போல்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் என்னன்னா இதோட நேம் டீடைல்ஸ் வந்து கீழே பை டிஃபால்ட் செலக்ட் ஆயிருக்கும். 22K 16ADன்னு போட்டிருக்கு, அது IP 2.10 போட்டிருக்கு, விண்டோஸ் சர்வர் டேட்டா சென்டர் எடிஷன்ஸ் போட்டிருக்கா. ஸோ இதுதான் பை டிஃபால்ட். இது அப்படியே நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட வேண்டியதான். இங்க சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த இடத்துல தான் மெயினான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி, ஓகே, ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ADDS இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரிஸ் வந்து கிளிக் பண்ண உடனேவும் அதுல சப் ஃபீச்சர்ஸ் இருக்கு பாருங்க. ADDS, ADLDS, AD டூல்ஸ், AD ஸ்னாப், அடுத்து ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் டூல்ஸ், லைக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல. அப்புறம் குரூப் பாலிசிஸ், இது ஃபுல்லாமே சிங்கிள் கிளிக்ல அதுக்குள்ள சப் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருங்க, அதை சேர்த்து தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா DNS எங்க இருக்குமா, DNS சர்வர், அதையும் டிக் பண்ணிடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா DNS எடுத்தீங்கன்னா DNS சர்வரோட டூல்ஸ். ஓகே, ஆட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துங்க. சரி, நீங்க இப்பயே ரெண்டையும் கொடுத்துடலாம். இல்ல அப்படின்னா ஒன்னு AD இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் முடியறப்ப DNS சர்வர் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும். அப்ப நீங்க திரும்பி இருக்க இந்த செட்டப்பை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதனால இங்கே ரெண்டையும் கொடுத்துட்டே நம்ம போயிடுறோம். புரிஞ்சுதா? ஓகே, இதே இது உங்க லைவ் சினாரியோல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, AD சர்வர் ஆல்ரெடி இருக்கும், DNS சர்வர் ஆல்ரெடி இருக்கும். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த செட்டப்லாம் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து டொமைன் சைல்டை கான்ஃபிகர் பண்ணா போதும். அதை நான் லேட்டரா சொல்லி தரேன். ஸோ இப்போ வந்து புது செட்டப் நம்ம ரன் பண்றதுனால ADயும் DNS பண்றோம். நம்ம லாஸ்ட் 2 கொஸ்டின் வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஆன்சர் தான் AD சர்வர், DNS சர்வர். இந்த 2 டிக் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் தான். இங்க எந்த சேஞ்சஸ் கிடையாது. அதுல பை டிஃபால்ட்டா என்ன தேவை அதை எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் தான், நெக்ஸ்ட் தான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு செக் பாக்ஸ் இருப்பாங்க, ரெக்கார்டு ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட், அது டிக் கொடுத்துருங்க. இல்லாட்டினாலும் வந்து நீங்க ரீசெட் பண்ணலன்னா உங்களால ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ வந்து இது பை டிஃபால்ட்னா அதுவே ரீஸ்டார்ட் ஆயிடும். இல்லைன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட் பண்ணிருக்கலாம், இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இன்ஸ்டால் கொடுங்க. It will take another 10 to 15 minutes. ஓகேவா? Depends upon the server features. Like நம்ம 4GB 2 core கொடுத்துக்கனால கொஞ்சம் ஸ்பீடா ரன் ஆகும். பாஸ்கர், சொல்லுங்க ஜி. பஸ் இப்பதான் AD போட்டு நம்ம DNS போடுறோமோ? விண்டோஸ் முடிஞ்சிச்சு. அதுல வந்து IP மாத்தியாச்சு, அப்புறம் ரிமோட் ஆக்சஸ், ஃபயர்வால் எல்லாத்தையும் எனேபிள் டிசேபிள் பண்ணியாச்சு. AD இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஓகே, அப்ப நாளைக்கு ரீசெண்டர் பாத்துக்கலாம், அப்படிதானே? ஆமா, இந்த பிட்வீன்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண முடியும். இது இன்ஸ்டால் ஆகட்டும். இப்போ என்ன பண்ணோம்னா பல இது மினிமைஸ் பண்ணுங்க. ESXi host 01 போட்டீங்கன்னா அதுக்கு IP அட்ரஸ் நம்ம ஸ்டாட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணனும். ஓகேவா? சோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இது வந்து என்ன மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமைஸ் ஸ்கிரீன் இருக்குல்ல மேல, ஃபுல் ஸ்கிரீன் மேல ஐகான் இருக்கு பாருங்க, ஃபுல் ஸ்கிரீன் ஐகான். உள்ள ஒரு என்டர் அடிங்க, என்டர் அடிங்க. என்டர் அடிங்க உள்ள. ஓகே, see guys, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து IP அட்ரஸ் வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நோட்பேட் ஓபன் பண்ணுங்களேன். நோட்பேட்ல வந்து இதை நீங்க டெரைவ் பண்ணுங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்பேட் ஓபன் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணுங்க. சாரி, கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணீங்கன்னா வெளிய வந்துரும். ஆல்ட் டேப் போடுங்க, நோட்பேட் வந்துரும். ஆல்ட் டேப்ங்களா?
இன்னொரு ஆல்ட் டேப் இல்ல மினிமைஸ் இதுதான் பண்ணுங்க. brother. மினிமைஸ் பண்ணி போடுங்க. சரி நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு இப்ப ESXi01 கீழ வாங்க. இது பக்கத்துல ஒரு எண்ட் போட்டுருங்க. ஓகேங்க brother. விண்டோஸ் ஐபி டெலிட் பண்ணுங்க. அது எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? யா ஸ்டார் போட்டுட்டு கீழ வந்துருங்க. ஒரு 10 ஸ்டார் போடுங்க. இதான் ஒரு வேர்ட்ல நீங்க போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் நல்லா அழகா அடிச்சிருக்கலாம். சரி என்டர் அடிங்க. ஓகே இப்போ ESXi01 ஓகேங்க. ஸ்பேஸ் போட்டு இதுக்கு பேரு ஹோஸ்ட். இதுதான் ஹோஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? கன்வின்ஸ் ஓகே. பண்ணிக்கிட்ட ஹோஸ்ட்னா என்னன்றது. ஓகே கீழ வாங்க. இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்க போறோம். என்ன கொடுக்க போறோம்? ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஐபின்னு போடுங்க. அட்ரஸ் அடிக்கணும். ஐபி ஸ்பேஸ் 192.168.2. 11 கொடுக்கணும். ஓகே இப்போ வந்து அங்க 2.10 கொடுத்துருக்கீங்க இல்லையா? இது வந்து என்ன அடுத்த சீரியஸ் கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த 1 to 199ல எந்த ஐபி வேணா கொடுத்துக்கலாம். சரியா? சரி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு. 11 கொடுத்துருங்க. அதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ரைட்டா? ஓகேங்க. என்டர் அடிங்க. என்டர் அடிங்கோ. அடிச்சாச்சு brother. ஓகே இதுக்கு ஹோஸ்ட் நேம் வந்து ESXi01 தான். ஓகே ஹோஸ்ட் நேம் போடுங்க. ஓகே. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த செட்டப்பை நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். பாருங்க வாங்க. ESXi01 சர்வர் ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோல ஓப்பன் பண்ணுங்க. உள்ள கிளிக் பண்ணுங்க. என்டர் அடிங்க. F2 கொடுங்க. இங்க பாருங்க கைஸ், நம்ம கொடுத்த ரேம் எல்லாமே காமிச்சிச்சு பாருங்க. 20 GB ஹார்ட் டிஸ்க் வந்துச்சா? சரி 20 GB மெமரி வந்துச்சு. ஓகே உள்ள போங்க. F2 கொடுத்தீங்கன்னா தான் உள்ள போகும். கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுங்க. இதுக்கு பாஸ்வேர்ட் என்ன கொடுத்துருக்கீங்க? அதேதான் brother. VM தான். VM. அட் 1 தான் கொடுத்தீங்களா? அதேதான் சேம் பாஸ்வேர்ட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஒரு ESXi ஹோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம பண்ணக்கூடிய பிரைமரி ஒர்க் என்னன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் கேட்கும். மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லாட்டினா அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் நெட்வொர்க் போங்க. ஓகே என்டர் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர் VNIC 0 இருக்கு பாருங்க. யா ஸோ வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் கொடுத்தனால 1 காமிக்கும். 4-5 கொடுத்தா இங்கே 4-5 காமிக்கும். அது எது வேணாலும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஐபி கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்கோ. ஓகே ஃபைன். கீழே வந்து ஐபி சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ என்ன ஐபி அட்ரஸ் இதுக்கு கொடுக்கலாம்னு நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்க? 192.168. கடைசி 4 நம்பர் ஒன்று டெலிட் பண்ணுங்க. ஐபி மாத்துங்க. 192.168.2.11. ஓகே ஃபைன். கேட் வேணா கொடுத்தீங்க. 2.2 கொடுங்க. 2.2 கொடுங்க. ஓகே ஓகேவா? ஓகே என்டர் அடிங்க. ஓகே DNS கான்ஃபிகரேஷன் போங்கோ. என்டர் அடிங்க. இதுதான் கைஸ் தெரிஞ்சுக்கக்கூடிய மெயினான விஷயம். இப்போ நம்ம DNS சர்வர் கான்ஃபிகர் பண்ணிருக்கோம் இல்லையா? கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஐபி அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஓகே அதான் இதோட DNS சர்வர். 2.10 கொடுங்க போலாம். ஓகே பிரதர். புரிஞ்சது என்ன சொல்றேன்னா? இப்ப அந்த DNS சர்வருக்கு கீழே கனெக்ட் பண்ற எல்லா VMக்கும் ஹோஸ்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா DNS சர்வர் வந்து இப்ப நீங்க கிரியேட் பண்ற விண்டோஸ் சர்வருக்குள்ளே அதோட ஐபி தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? வேற வேற ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கம்யூனிகேட் ஆகாது. ஃபுல் குவாலிஃபைடு டொமைனா ஆகாது. புரிஞ்சுதா? ஃபுல்லி குவாலிஃபைடு டொமைன் ஆகாது. சரியா? கீழே வந்து ஹோஸ்ட் நேம் வந்து ESXi01 இருக்குல்ல, அதை அடிங்க. ஸ்மால்னா ஸ்மால் போடுங்க, கேப்ஸ்னா கேப்ஸ் போடுங்க. மாத்தி போடாதீங்க. அதே நேம் தான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. நீங்க டைப் பண்ணது இப்படிதான் டைப் பண்ணணும். ஐ ஸ்மாலா போடணும். இல்லாட்டினா ஒரே மாதிரி அடிங்க.
ஓகே. கேப்சே போட்டுட்டுங்களா? உங்க சாய்ஸ் தான். ஓகேங்க. இல்ல அங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்க. அதை கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் கொடுங்க. இங்க இப்பதானே கொடுக்குறாரு அவரு. ஓகே கொடுங்க. இதுக்கப்புறம் இந்த நேம் தான் நம்ம சர்வர்ல வந்து என்டர் பண்ண போறோம். புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஹோஸ்டுக்கு வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணீங்க ஸ்டாட்டிக்கா. புரிஞ்சுதா? எஸ்கேப் கொடுங்க. ஓகே எஸ் கொடுங்க. எஸ்கேப். சரி இப்போ இதோட ஐபி அட்ரஸ் வந்து என்ன 2.11 வந்துருச்சா? பல உங்க பேஸ் மிஷின்ல போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்க. குரோமோ ஃபயர்பாக்ஸோ இதுல போங்க. ஓகேங்க. மேல மினிமைஸ் பண்ற ஐகான் இருக்கு பாருங்க, அதை அமுக்குங்க. இதுல பிங் இது என்ன பண்ணணும்? ப்ரௌசர்ல போயிட்டு இந்த ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. 192.168 என்னது 2.11 தானே கொடுத்தீங்க? ஆமா. ஓகே வந்துச்சா? அட்வான்ஸ் கொடுங்க. ப்ரொசீட் கொடுங்க. ஸோ வந்து ஐபி அட்ரஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்பரா ஒர்க் ஆனாதான் இந்த இதுக்கு பேர் வெப் பேஸ் கன்சோல் சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பரா கனெக்ட் ஆகும். ஓகே ஃபைன். ஓகே இது இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லேட்டர் லாகின் பண்ணிக்கலாம். சரி உள்ள போங்க. நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்தீங்களா, அது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் என்னது இதுக்கு? யாராவது சொல்லுங்க யூசர் நேம் என்னது? ஓகே ஃபைன். பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. பாஸ்கர் ஜி உள்ள ஆர்கனைசேஷனல் யூனிட்ல ஆட் பண்ணவே இல்ல. FQDN நேம் 2 FQDN பிளஸ் ஐபி எங்க உள்ள சர்வர் மேனேஜர்ல சர்வரை இன்ஸ்டால் பண்ணி முடிக்கலையே. ஓகே அது இன்ஸ்டால் பண்ணாமே இங்க ஒர்க் ஆகுது. FQDN நேம் FQNDNM என்ன போட்டிருக்கு? லோக்கல் டொமைன் காமிக்குதா? சர்வர் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் சர்வர் நேம் வரும். புரிஞ்சுதா? ஓகே. அவர் என்ன क्वेश्चन கேக்குறாருன்னா ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஐபி நேமும் பேரானா தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ நம்ம இன்னும் விண்டோஸ் சர்வர் வந்து ரெடி ஆகல. ஏடி சர்வர் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் இன்ஸ்டாலேஷன்ஸ் மோட்ல தான் இருக்கு. ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஐபி அட்ரஸ் நேமையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணாதான் இங்க ESXi 01.local domain இருக்கு இல்லையா, அது நேம் சேஞ்ச் ஆகும். லோக்கல் டொமைனுக்கு பதிலாக பாலா.com வச்சுக்கலாம், ரஜினின்னு வச்சுக்கலாம், விஜய்னு வச்சுக்கலாம், எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த டொமைன் நேமா ஒர்க் ஆகும். ஸோ இன்ஃபோசிஸ் கொடுத்துக்கலாம், HCL கொடுத்துக்கலாம், டெக் மஹிந்திரா கொடுத்துக்கலாம். ஸோ எந்த நேமும் நம்ம கொடுக்குறோம் அந்த நேம் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாலா, நம்ம CPU மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா காமிக்குதா? மெமரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 GB கொடுத்தீங்கன்னா கீழே கெப்பாசிட்டி 20 GB காமிக்குது. இப்போ யூஸ் வந்து 2 GB எடுத்துக்கிச்சு பாருங்க. அப்ப நம்ம லாஜிக் 18 GB வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஸ்டோரேஜ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது காட்டுறேன். ஓகேவா? இப்ப நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க கான்ஃபிகர் பண்ணாதான் வந்து இது எடுத்துக்கும். VM அசைன் ஆனாதான் மிச்சத்தை காமிக்கும். ஓகேவா? ஸோ விண்டோஸ் சர்வர் போயிடுங்க. நம்ம ரிமோட் ஓபன் பண்ணுங்க. RDP நம்ம கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்க வந்துருச்சான்னு செக் பண்றோம். ஓகேவா? ஓகே ஓகே. என்ன நடக்குது? installations okay, progress, configurations required, success. okay okay fine. So வந்து அங்க கீழே க்ளோஸ் கிளிக் பண்ணுங்க பாலா. ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபிளாக் பக்கத்துல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க பார்ப்போம். உள்ள போயிடுங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. என்ன பண்ணிச்சு? ஏடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு, டிஎன்எஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து ப்ராம்ப்ட் தி சர்வர் டொமைன் கண்ட்ரோல் காமிக்குது. ஸோ DNS சர்வர் டொமைன் நேம் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணா இதை கன்ஃபிகர் பண்ணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கீழே ஒரு ப்ளூல இருக்கு பாருங்க, ப்ரோமோட் தி சர்வர், கிளிக் பண்ணுங்க. புரிஞ்சுதாமா? இப்போ வந்து என்னது, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த சர்வருக்கு பேர் வைக்க போறோம். சரியா? என்ன பேர் வைக்கலாம் போல? ஏதோ HCL, இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க, இல்லைன்னா உங்க பேரை சொல்லுங்க. அவ்வளவுதான். பாலா வச்சிடலாமா? வேண்டாம். சரி உங்களுக்கு பிடிச்ச பேர் வைங்க. VMwareன்னு வச்சிரும். ஓகேவா? ஓகே. பாலா இந்த குழந்தைக்கே பேர் வைக்கிறீங்க, இவ்வளவு கூச்சப்படுறீங்க, ஏதோ ஒரு பேரை வைங்க பாலா. இல்ல அது நமக்கு
சரி இங்க பாத்தீங்கன்னா என்ன காமிக்குது பாருங்க, ஆட் டொமைன் கண்ட்ரோலர் எக்ஸிஸ்டிங் டொமைன். விஎம்ஆர் டெக்கினே வச்சிருங்க. அது கேப் சிஸ்டம்லாம் இல்ல, ஒரே மாதிரி போடணும் இங்க இடத்துல. நான் புரிஞ்சுதா? ஓகேங்க. டெக் ஐ. ஓகே சரி, இந்த இடத்துல பாலா ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பாருங்க. ஆட் a domain controller on existing domain, add a new domain, existing forest, நியூ ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மளோட ரியல் டைம் என்வாயர்மெண்ட்ல எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி டொமைன் டிஎன்எஸ் சர்வர்லாம் கான்ஃபிகர் இருக்கும். ஸோ நம்ம அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். பட் நம்ம இங்க ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்றதுனால ஆட் a நியூ ஃபாரஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க போலா. தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்றோம், இந்த செட்டப்பும் கிடையாது நமக்கு. ஓகே இப்போ இந்த நேம் கொடுங்க. ஓகே. ஸ்பெல்லிங்னா பாத்துங்க. மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? அதனாலதான் உங்களுக்கு பேரு கரெக்டா வைங்கன்னு, புரிஞ்சுதா? ஓகே. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல vmwaretechie.comனு கொடுக்கணும். ஓகேவா? இது டொமைன் நேம் இல்லையா? .com கொடுங்க கடைசில. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. .com .in எது வேணா கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கேக்குது. இந்த பாஸ்வேர்டை மறந்துடவே கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே பாஸ்வேர்டை கொடுத்துங்க மறக்காம இருக்கிறதுக்கு. ஓகே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். டக்குன்னு பண்ணுங்க. கைஸ் மேல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல், டொமைன் ஃபங்க்ஷன் லெவல். இதோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 16 சர்வர் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா எந்த லெவல்ல இருந்து ஒர்க் ஆகும்னு. இதை வந்து என்னன்னா, நம்ம இந்த டிஎன்எஸ் சர்வர்ல ஏடி சர்வர்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து விண்டோஸ் 2008 சர்வர் இருக்கு, விண்டோஸ் 2012 சர்வர் இருக்கு, 16 சர்வர் இருக்கு அப்படின்னா 8 சர்வரும் இதுல சப்போர்ட் பண்ணா 8ல இருந்து கொடுக்கணும். எனக்கு 16ல இருந்து தான் எல்லா சர்வருக்கும் 16 கொடுக்கணும். 12ல இருந்துனா 12 கொடுக்கணும். புரிஞ்சுதா? நீங்க பாட்டுக்கு லேட்டஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு கீழே லோயர் 2008 2012லாம் கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால இந்த செட்டப் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. நம்ம 16 மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால 16 அதுக்கு எபோ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? 16 கொடுத்துருங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல்னா எந்த லெவல்ல இருந்து ஒர்க் ஆக போறேன் அப்படின்னு கேக்குது. ஸோ நான் இங்க வந்து 16 கொடுத்துருக்கேன். அப்ப 16 19 22 இதெல்லாம் இதை சப்போர்ட் பண்ணும். பிலோ வெர்ஷன் எடுத்துக்காது. இப்போ நான் இங்க 2008 கொடுத்தீங்கன்னா 2008 12 16 ஓஎஸ் கிடையாது, சர்வர் ஓஎஸ் சொல்லுங்க, கிளையண்ட் ஓஎஸ் கிடையாது. சரியா? சர்வர் 2008 இருக்கு, 2012 இருக்கு, 2016 இருக்கு, 19 இருக்கு, 22 இருக்கு. ஓகே ஸோ இப்போ இந்த லெவல்ல இருந்து ஒர்க் ஆகும். நம்ம இங்க செட் பண்றதுதான். இப்போ நம்ம 16 அண்ட் எபோ தான் கொடுக்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா 12 வந்து இங்க போன வாட்டி நம்ம இந்த 95 விண்டோஸ் 95 பண்ணோம் இல்லைங்களா? அப்போ அது அப்ளிகபிள் ஆச்சுங்க. அது எப்படி இதுங்க? இல்ல ப்ரோ, இருங்க நீங்க அதை குழப்பிக்காதீங்க. இப்ப நம்ம பண்ற வந்து சர்வர் லெவல்னா வந்து இந்த விண்டோஸ் சர்வரும் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்னு ஒரு காமிச்சேன் இல்லையா? ஆமா. இப்போ வந்து இது ஒரு நியூ ஃபாரஸ்டா கிரியேட் பண்ணீங்க. இன்னொரு விண்டோஸ் 2016 சர்வர் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்டோட நீங்க கனெக்ட் பண்ணனும்னா ஃபங்க்ஷன் லெவல் வந்து 16 அண்ட் எபோவ்க்கு மேல தான் ஒர்க் ஆகும். பிலோ சப்போர்ட் பண்ணாது. புரியுதா? நீங்க இந்த டொமைன் ஃபாரஸ்ட் இது டொமைன் டு டொமைன். ஆமா, டொமைன் டு கிளையன்ட் கிடையாது. சரியா? ஓகே. சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா மைக்ரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஏடி மைக்ரேஷன் இருக்கு இல்லையா? ஆக்டிவ் டைரக்டரி மைக்ரேஷன் 2012 to 16 16 to 19 19 to 22 மைக்ரேஷனுக்கு இந்த லெவல் கரெக்டா இருந்தா தான் ஒர்க் ஆகும். சரியா? ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதை கிளிக் பண்ணாங்களா கிரியேட் நெக்ஸ்ட் அதெல்லாம் தேவையில்ல, அது ஹைட் ஆகி தான் இருக்கு பாருங்க. இது பயாஸ் நேம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் பாருங்க, நீங்க கொடுத்த கரெக்டா இருந்தா. இருங்க வரும், வெயிட் பண்ணுங்க. இதுச்சா vmwaretechie.com. ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க. இது எந்த சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபினிஷ் தான். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட் ஃபினிஷ். இருங்க. சரி, இப்போ வந்து டொமைன் நேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்பேட்ல போயிட்டு டைப் பண்ணுங்க பாலா. இன்ஸ்டா கொடுத்துட்டு போங்க, இன்ஸ்டா கொடுத்துருங்க. மேல பாருங்க ஆல் ரெக்கார்டு செக் பாஸ்னு வந்துச்சா, பாஸ்னு வரணும். சரியா? ஓகே, இது இன்ஸ்டால் ஆகுது, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். மினிமைஸ் பண்ணிட்டாங்க, போங்க. நோட்பேட்ல ஃபர்ஸ்ட் அடிங்க, டொமைன் நேம்னு அடிங்க. நோட்பேட்ல ஃபர்ஸ்ட் மேல டைட்டில் அடிங்க. டொமைன் நேம் என்னது? VMware Tech. நோட்பேட்ல ஃபர்ஸ்ட்னா மேல மொத ஹெட்டிங் எங்க போங்க. இங்கங்களா? ம். என்னது? VMware Tech IE.com. இனிமே இந்த நேம்ல தான் நீங்க விளங்கப்படுவீர்கள். புரிஞ்சுதா? சோ வந்து ESXi host 012 போட்டீங்கன்னா ESXi 01.vmwaretechI.com வரும். சரியா? ஓகே. சரி, ரியல் டைம் சினாரியோல வந்து ஒரு டொமைன் நேம் வச்சிருப்பாங்க. அந்த டொமைன் நேம்ல வந்து சைல்ட் டொமைன் கிரியேட் பண்ணி கன்ஃபிகர் பண்ணுவாங்க. சோ நம்ம இது டெமோ பர்பஸ்னால இப்படி பண்றோம். சரியா? ஓகே. ஓகே. சோ இப்போ அந்த சர்வர் போங்க, முடிஞ்சுன்னு பாப்போம். கைஸ், இது வரைக்கும் டவுட் இருந்தா கேளுங்க, பாலா கிட்ட சொல்லுவார், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆர்டிபி எடுத்தீங்கன்னா ஆர்டிபி ஓபன் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கிறேன். கீழே இருக்கு பாருங்க அந்த கம்ப்யூட்டர் ஐகானு, அதான் ஆர்டிபி. இல்ல பிரதர். இல்லன்னா திரும்பி ஓபன் பண்ணுங்க, அவ்வளவுதானே. இல்ல பக்கத்துல இருக்கு பாருங்க. VMware பக்கத்துல இருக்கு பாருங்க, சிஸ்டம் மாதிரி இருக்கு பாருங்க. அதான் ஆர்டிபி. இல்லன்றாரு அவரு. இல்ல ப்ரோ, க்ளோஸ் பண்ணிட்டாரா? க்ளோஸ் பண்ணாரா நினைக்கிறேன். சரி, ஓபன் பண்ணுங்க, ரன் ஓபன் பண்ணுங்க. என்ன கமாண்ட்? MHTSC. கொடுங்க, டக்கு டக்குன்னு அடிங்க. இருங்க, இங்க கீழ வந்து ஷோ ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. என்ன பிரதர்? போங்க, திரும்பி போங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? இருங்க தலைவா, அங்க யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் டைப் பண்ணுங்க. வேற யூசர் நேம் எடுத்துக்கிது பாருங்க. இப்ப சேவ் பண்ணிட்டு கனெக்ட் கொடுங்க. இப்ப பாஸ்வேர்ட் போடுங்க. கீழே ரிமெம்பர் மீ டிக் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டும் கேட்காத அடுத்த தடவை. எஸ் கொடுங்க. சர்வர் ஆக்சுவலா ரீபூட் ஆயிருக்கு, அதனால தான் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுதா பாலா? ஓகே ஓகே பிரதர். ஓகே. ரீபூட் ஆகி உள்ள போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம தான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்ல ரீபூட் ஆகணும்னு. ஆமா ஆமா. இப்போ பாலிசி சர்வீஸ் எல்லாம் எனேபிள் ஆகி என்ன நடக்கும்னா பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. இனிமே இது டொமைன் நேம் ஆயிடும். இதோட டொமைன் நேம் வந்து vmwaretechI.com வரும். vmwaretechI/administrator போட்டு தான் உள்ள போகும். சரியா? ஓகே. பாஸ்கர் ப்ரோ, ரியல் டைம்ல இந்த சர்வரை தான் ஜம்ப் சர்வர் அப்படின்னு சொல்றது. இது ஜம்ப் சர்வர் கிடையாதா? ஏடியோ டிஎன்எஸ் சர்வர் சேர்ந்து தானே ஜம்ப் சர்வர். ஜம்ப் சர்வர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லோக்கல் உங்களோட டேட்டா சென்டர்ல உங்களுக்குன்னு ஒரு சர்வர் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அந்த சர்வர் தான் லோக்கல்ல எல்லா ஐபியும் கனெக்ட் ஆகும். லோக்கல்ல பிங் பண்ணலாம், லோக்கல்ல கனெக்ட் பண்ணலாம். ஃபிராக்ஷன் செகண்ட்ல ஓபன் ஆகும். ஓகே. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த லோக்கல் சர்வர் தான் ரிமோட்ல எடுப்பீங்க. ஓகே, VPN மூலமா. அந்த சர்வர்னா உங்களுக்குன்னு கொடுத்த சர்வர். லைக் உங்கள மாதிரி அதை 10 பேர் 100 பேர் கூட யூஸ் பண்ணலாம் அந்த ஆர்டிபி எடுத்து. புரிஞ்சுதா? ஓகே. அந்த சர்வர் எத்தனை பேர் வேணாலும் ஆர்டிபி எடுத்துக்கலாம். அந்த சர்வருக்கு மட்டும் தான் அக்சஸ் இருக்கும், எல்லா சர்வரையும் கனெக்ட் பண்றதுக்கு. சரியா? ஓகே. இல்ல ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன்ல அதுலயே தான் ஏடி சர்வர் பிளஸ் டிஎன்எஸ் சர்வர், அது ஜம்ப் சர்வர்னு சொல்லிட்டு கம்மியான ரிசோர்ஸ் இருந்ததுன்னா அவங்க இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே.
இப்போ நம்மள மாதிரி செட்டப்ல பாத்தீங்கன்னா VMwareல ஒரு மிஷினே கான்ஃபிகர் பண்ணி ஒரு VM கான்ஃபிகர் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. சரியா? கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அதுதான் ஜாம் சர்வர் யூஸ் பண்ணிக்குவீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் வந்து அலாட் பண்ணி வந்து அவங்க ஒரு 10-15 lakhs இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ஓகேங்க. உங்களுக்குன்னு ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்கி அதுல விண்டோஸ் OS போட்டு கான்ஃபிகர் பண்ணி இந்தாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு VM கிரியேட் பண்ணி அந்த VM வந்து எல்லா இதோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே 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 ஃபைன். யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்குமே டவுட் இல்லையா? பாஸ்கர் உங்க லேப்டாப் கான்ஃபிகரேஷன் என்ன பாஸ்கர்? i9 ப்ரோ. i9 ஆ? ம். RAM எவ்வளவு? 32 32 ஜிபியா? ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு 1 TB ஒரு 2 TB ரெண்டு வச்சிருக்கேன் நான். இது என்ன மேக் அது? இது டெஸ்க்டாப்பா இல்ல ஒர்க் ஸ்டேஷனா? இது ஒர்க் ஸ்டேஷன் மினி Laptop-ஆ? சைஸ் சொல்லும்ல, மினி ஒர்க் ஸ்டேஷன். லேப்டாப் கிடையாது என்னது? லேப்டாப் கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு லேப்டாப் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் MSI இது இன்ஃபினிக்ஸ் பிராண்ட்ல. நேத்தா பார்த்தேன் ஃபிளிப்கார்ட்ல. அதுல வந்துட்டு சேம் i9 13 ஜெனரேஷனு 32 GB RAM 1 TB ஹார்ட் டிஸ்க் SSD ஹார்ட் டிஸ்க் கரெக்டா 53,000 வந்துச்சு. அதான் ப்ரோ, நீங்க இன்ஃபினிக்ஸ் எதுக்கு போட்டீங்க? ஆக்சுவலா வந்து லைக் ஜிப்ரானிக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஏன்னா மத்த பிராண்ட் எல்லாமே 1 லட்சம் 1.5 லட்சம் போயிருக்கும். 1,20,000 வருது இந்த கான்ஃபிகரேஷன். சரி நீங்க இன்ஃபினிக்ஸ் பாருங்க மட்டும்தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு ரொம்ப பாருங்க. கம்மி. ஏன்னா i9 ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏன்னா இந்த பிராண்ட் தான் இருக்கல கம்மி. மித்த எல்லாமே வந்து 1,20,000 1,30,000 போட்டிருக்கான். எக்ஸ்ட்ரா லாகின் ஐடி மாத்துங்க. மேல வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, ஸ்லாஷ்க்கு முன்னாடி. அதை டெல் பண்ணிட்டு VMware Tech ஐன்னு போடுங்க. முன்னாடி எல்லாத்தையும் அழிக்காதீங்கன்னு சொன்னேன். VMware Tech ஐ போட்டு ஸ்லாஷ் போட்டு இல்ல அந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா, VMware Tech அப்படிங்கிற டொமைன் நேம் போடுங்க. VMware Tech தான் டொமைன் நேம் என்னதானே? ஆமா ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் போடுங்க. இப்ப போடி இந்த ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ். இப்ப இது டொமைன் குள்ள கீழ பாத்தீங்களா? கீழ பாத்தீங்கன்னா சைன் இன் டு VMware Tech ன்னு வந்துருச்சு பாத்தீங்களா? ஓகே ஓகே தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி லோக்கல்ல இருந்துச்சு. இப்போ வந்து இப்ப டொமைன் குள்ள நம்ம லாகின் பண்றோம். அதான் இங்க லாஜிக் இது. ஓகேயா? போடுங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் போடுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் கேப்ஸ் போடணும் அவசியம் கிடையாது. அது அப்பர் கேஸ் ஸ்மால் கேஸ் எடுத்துக்கும். புரிஞ்சதா? பாஸ்வேர்ட் பிரச்சனை இல்ல. போட்டீங்கன்னா விட்டுருங்க. பாஸ்வேர்ட் கரெக்டா போட்டு. இந்த செஷன் வந்து ரொம்ப நேரம் போகுது. ஆனா முக்கியமான செஷன் தான் இது. இன்டர்வியூல வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி எப்படி கான்ஃபிகர் பண்றது, டிஎன்எஸ் என்ன டிஎஸ்சிபி என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது சொல்லியிருக்கோம். இப்போ தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி என்ன அப்படியே தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ராக்டிகலா பார்த்துட்டோம். தியரிட்டிக்கலா உங்களுக்கு லேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். சரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 2% தான் இருக்கு. அது என்னன்னா டிஎன்எஸ் மட்டும் இப்போ ESXi host 01ன்னு ஒன்று இருக்கு, அதை மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மிச்ச செக்ஷனை பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 3 இது எனபிள் ஆயிடுச்சு பாருங்க. AD அண்ட் DNS எனபிள் ஆயிடுச்சு பாருங்க. ஃபைல் சர்வீஸ் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ இந்த மாதிரி கிரீன்ல வரணும். ரெட்ல வந்ததுன்னா ஏதாவது சம் ரிசோர்ஸோ இல்லை இன்ஸ்டாலேஷன்ஸ்ல ஏதாவது நம்ம மிஸ்டேக் எடுக்கணும் அர்த்தம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணுங்க பாலா. அதில் DNS கிளிக் பண்ணுங்க. மேல டூல்ஸ்ல DNS. சரி இதுக்கு முன்னாடி DNSன்றதெல்லாம் இருக்காது, AD எல்லாம் இருக்காது. ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ணாதான் இந்த செட்டப்லாம் வரும். ஓகே, இதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. ஐ திங்க் இத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். நெக்ஸ்ட் பாத்துக்கோமா? இப்போ போதும். இது ரிப்போர்ட். சரி ஓகே. சரி இப்போ இங்க இருந்து பிங் மட்டும் பண்ணுங்க பாலா. ஓகே, பிங் மட்டும் பண்ணி பாத்துருங்க. உங்களோட ஹோஸ்ட் வந்து பிங்கா தானே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதை எப்படி கனெக்ட் பண்றத பாத்துக்கலாம். ஹோஸ்ட் பிங் பண்ணுங்க. ரன்ல போயிட்டு பிங் போடுங்க. ஹோஸ்ட் ஐபி என்னது? ஹோஸ்ட் ஐபி என்னது? 210 2.10 11 brother. சோ கமாண்ட்ல 211 10 தான் DNS சர்வர்ல. ஆமா 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 சார். என்டர் அடிங்க. பிங்கா தான். ஓகே
சோ இப்போ பிங் ஹோஸ்ட் ஆயிடுச்சு. லாகின் ஆகுதுல்ல? இப்போ வந்து லாகின் ஆகுது. இப்போ ஹோஸ்ட் இப்போ லாகின் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் செட்டப் இருக்கு. இதுக்கப்புறம் தான் vCenter இன்ஸ்டால் பண்ணோம். அதுதான் உங்களுக்கு ஒரு 1.5 hours ஆயிடும். நாளைக்கு அதை வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே பிரதர். ஓகே. சோ இது Okay, வரைக்கும் பண்ணதுல so- டவுட் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு பண்ணது எல்லாமே இனிஷியல் செட்டப். இது இப்ப பண்ண செட்டப் தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். நம்ம என்ன பண்றோமோ அப்படியே அது ப்ரொடக்ஷன்ல இருக்கும். நம்ம லேப்ல போடுறது தான் ப்ரொடக்ஷன்ல. சரியா? லேப்ல ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏடி போடுவாங்க, ஒரு டிஎன்எஸ் போடுவாங்க. டிஎன்எஸ் போட்டு அதுல ஃபார்வர்ட் லுக்கப், ரிவர்ஸ் லுக்கப் ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து vCenter இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இது அப்படியே தான் ப்ரொடக்ஷன்ல இருக்கும். அதனால நல்லா அதை கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு. சரியா? ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம மிச்சத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இது போதும். ஓகே பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்.